Hello everybody. Hi. Good evening. Good evening. Welcome to Vedantu and now unga Shravanee ma'am. Okay. So mic இந்த ரூமை தவிர எல்லா ரூம்லயும் கனெக்ட் ஆயிடுச்சு. சரியாடா? ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபாஸ்டா சூப்பர் டூப்பரா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா காலையில மிச்சம் வச்சிருந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் 4 மார்க் கொஸ்டின்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே. எல்லாருமே ரெடி அப்படின்னா சாட்ல தீ மின்னல பறக்க விடுங்க பார்க்கலாம். சரியாடா? எல்லாருமே ரெடியா? ஓகே கைஸ். So we are going to begin, right? So before we start the class, I want to really tell you something. அது வந்து என்ன தெரியுமா? நான் வந்து யாரெல்லாம் வந்து தீ மின்னல் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யார் சாருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? யார் சார் நம்பரும் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? பயங்கரமா கால் வந்துட்டு இருக்கு சத்தியமா. லைக் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கால். நீங்க யார் கால் பண்ணாலும் வேற ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் வரும். அந்த அளவுக்கு நிறைய பேர் கால் அண்ட் ஸ்கூல்ஸ் கூட கால் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. டவுட் இல்லைன்னா கால் பண்ணாமே நீங்க வந்து ஜாயின் பண்ணிடுங்க. சரியாடா? ஸோ தீமின்னல் பத்தி தெரியாதவங்களுக்கு குட்டியா டக்குன்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ தீமின்னல் அப்படிங்கிறது நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் டியூஷன் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட். அதுல ஈவினிங் உங்களுக்கு 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். 2 சப்ஜெக்ட் நாங்க டெய்லி சொல்லி தருவோம். சண்டே ஆனா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்க ரெக்கார்டட் பாத்துக்கலாம். லைவ்லயும் நாங்க டவுட் சால்வ் பண்ணுவோம். இல்ல நீங்க லைவ் வந்து நீங்க பார்க்கல, நீங்க ரெக்கார்டட் தான் பாக்குறீங்க அப்படின்னா கரெக்ட் தானே? ஏன்னாச்சு? ஓகே ஓகே. எனக்கு ஆக்சுவலி நான் அப்பயே லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இதில் ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் பார்த்தா இதில் கோ லைவ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே பாருங்க. ஓகே அவர் ஒன்றும் ஆரம்பிக்கல. ஓகே டன். என்னது அப்படின்னா உங்களுக்கு அதுல டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நாளைக்கு நம்ம லைவ்ல பார்ப்போம். சரியா? இன்கேஸ் நீங்க லைவ் மிஸ் பண்ணிட்டாலும் ரெக்கார்டட் பார்த்துக்கலாம். 24/7 என்ன டவுட்னாலும் எவ்வளவு சிம்பிள் டவுட்னாலும் நீங்க ஆஸ்க் வேத் கிட்ட நீங்க போயிட்டு வந்து கேட்கலாம். உங்களுக்கு அதுக்கான ஆக்சஸும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பிடிஎஃப்பும் கொடுக்கும். லைன் பை லைன் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே நாங்க சொல்லி தருவோம். நாங்க சொல்லி தரதை மட்டும் படிச்சாலே போதும். நீங்க கண்டிப்பா சென்டம் வாங்கிடலாம். பிகாஸ் லைன் பை லைன் எல்லாமே உங்களுக்கு நாங்க சொல்லி தர போறோம். ஓகே. சோ இதுதான் நம்மளுடைய தீமின்னல் பேட்ச். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கிளாஸஸ் இருக்க போகுது. அண்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு வருஷத்துக்கே 1999 தான். ஓகே, 1999. ஓகே, 8th லைவ் இப்ப இருக்குண்டா பிரகாஷ் சார் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இதை பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா நம்பர் அந்த லைவ்ல தந்தே இல்லையா, இப்பயும் திருப்பி தரேன். நீங்க வந்து கால் பண்ணலாம், பேரண்ட்ஸ் கால் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ரெடியா? எல்லாரும் ரெடினா சாட்ல ரெடி அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். எல்லாருமே ரெடினா சாட்ல ரெடி அப்படின்னு போடுங்க. யாரெல்லாம் தீமின்னல் ஜாயின் பண்ணிட்டீங்க? தீமின்னல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர்டா. உங்களுக்கு இப்பயே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்மர் கேம்பும் கம்ப்ளீட்டா ஃப்ரீ. ஒரு குட்டி சம்மர் கேம்ப்ல நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபன்னு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பேசிக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 10th போர்ஷன்ஸை சூப்பர் தூள் தமாக்காவா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். சம 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 எனர்ஜிடா. ஓகே, சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் பிரீஃப்லி. இப்போ நம்ம ரிவர்ஸ்ல இருந்து போலாமா, ஸ்டார்டிங்ல இருந்து போலாமா? கேன் வி கோ இன் தி ரிவர்ஸ்? எஸ், ரிவர்ஸ்ல இருந்து போலாமா? பயாலஜில இருந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாமா? ஓகே, நிறைய क्वेश्चंस இருக்கும். நான் அதுல ஆக்சுவலி வந்து 7 மார்க்கும் சேர்த்து போட்டு வந்துட்டேன். நாளைக்கு ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 மார்க் எல்லாத்தையுமே வந்து பிரகாஷ் சார் வந்து டீச் பண்ணுவார். ஓகே, நாளைக்கு உங்களுக்கு 7 மார்க்லாம் பிரகாஷ் சார் டீச் பண்ணுவார். ஓகே, ஒரு ஆர்டராவே போயிடலாம். ஓகே வாடா? சரி வாங்க ஃபாஸ்டா படிக்கலாம் நம்ம. According to Cartesian sign convention, which mirror and which lens has negative focal length? Negative focal length வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா concave mirrorக்கு. கேவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. concave mirrorக்கு வந்து negative focal length வந்து இருக்கும். சரியா? தீமின்னல் பேட்ச் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து தாண்டா இருக்கும். It will be for Tamil medium students also. Name the mirror or mirrors that can give erect, enlarged image, same sized inverted image. எரெக்ட்னா நான் இப்படி நிக்கிறேன்னா அதே மாதிரி நிக்கிறது, தலைகீழெல்லாம் இல்லாம இருக்கிறது. ஓகே, ஸ்ட்ரைட்டாவே இருக்கிறது.
அண்ட் என்லார்ஜ்டு இமேஜ், என்லார்ஜ்னா பெருசு பண்ணி இருக்கக்கூடியது. ஓகே, சேம் சைஸ்ல அதே நேரத்துல இன்வெர்ட்டடா தலைகீழாக அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க. சம்மர் கேம்ப் யூடியூப்ல இல்லடா, இது எல்லாமே நம்ம வேதாந்து ஆப்ல நடக்கும். சரியாடா? ஓகே. கான்கேவ் மிரர். சோ கான்கேவ் மிரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது, எரெக்ட் அண்ட் என்லார்ஜ்டு இமேஜ் வந்து கொடுக்கும். PDF நான் கொடுத்தேனே இந்த லைவ் ஆரம்பிக்கிறப்பவே I gave you PDF. Name the mirror that can give erect and enlarged image, same sized inverted image. PDF நான் கொடுத்தேன்டா. சரியா? ஆன்சர் வந்து என்னதுடா? It is concave mirror. Okay, concave mirror. ஓகேவா? சரி யார் சார் ஒரே நிமிஷம் உங்க நம்பர் மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு கால் பண்ணாதீங்கடா ப்ளீஸ். யார் சார் கிளாஸ்ல இருப்பாரு, அதனால பேரண்ட்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ இன்னைக்கு கால் பண்ணாதீங்க. நாளைக்கு காலையில பண்ணுங்க, ஈவினிங் வேணாம், கிளாஸ்ல இருப்பாரு. சரியா? ஓகேப்பா, நான் PDF திருப்பி தரேன். ஓகே, இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணலாம், டவுட்னா மட்டும். எல்லாரும் பண்ணாதீங்க, கஷ்டமா இருக்கு. அடுத்து, if an object is placed at the focus of a concave mirror, where is the image formed? Okay, the image will be formed at infinity as real and inverted. Okay, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு போய் focus of a concave mirror, concave mirror உடைய focusல வெச்சா, concave mirror உடைய focusல வெச்சா, நாளைக்கு உங்களுக்கு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கிளாஸ் நடக்கும் காலையில 11 மணிக்கு. சரியா? ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு போய் கான்கேவ் மிரர் உடைய ஃபோக்கஸ்ல வெச்சோம் அப்படின்னா இமேஜ் வந்து நமக்கு இன்ஃபினிட்டில ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா கிடைக்கும். ரியல் இமேஜ் ஆனா இன்வெர்ட்டட் இமேஜா நமக்கு கிடைக்கும். அடுத்து, why does a ray of a light bend when it travels from one medium to another? இப்போ ஏர்ல இருந்து தண்ணிக்கு போகுது. எத்தனை பேர் இது வரைக்கும் ஜாயின் பண்ணிருக்காங்க தெரியல, அந்த டேட்டா நாங்க இனிமே தான் பார்க்கணும். ஓகே, பட் காலையில இப்போ வந்து அந்த 6 மணி, ஒரு நைட் 12 மணிலேருந்து 6 மணிக்குள்ளேயே காலையில அரௌண்ட் 150 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தேன் இப்போ ரீசெண்டா. மொத்தமா எவ்வளோங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். அதான் யோசிச்சிருந்தேன், என்னடா நைட்டு 12லேருந்து காலையில 6 மணிக்குள்ள எப்படி பே பண்றாங்க, நடுராத்திரி பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு பே பண்ணிருப்பாங்க போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். வாங்கப்பா. So இப்ப why does a ray of a light bend when it travels from one medium to another? ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு ஒரு லைட் ரே வந்து டிராவல் பண்ணுது, ஒரு லைட் ரே வந்து டிராவல் பண்ணுது அப்படின்னா ஏன் அது பெண்ட் ஆகுது? A ray of light bent when travels from one medium to another due to change in velocity of light in two medium. இப்ப velocity வந்து ஏர்ல வேற, velocity of light என்ன ஸ்பீட்ல அது போக முடியுங்கிறது, வாட்டர்ல வேற. சரியா? சோ அதனால லைட் வந்து நமக்கு பெண்ட் ஆகும் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போறப்போ. ஏன்னா velocity of the light மாறதுனால. The bending of the light rays when they pass obliquely from one medium to another medium is called. அந்த லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் போறப்போ அது பெண்ட் ஆகுது இல்ல, அந்த பெண்ட் ஆகிறதுக்கு பேர் என்னது? ஓகே, அது பெண்ட் ஆகிறதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். பேர் என்னது? ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். இப்போ நான் கண்ணாடி பாக்குறேன், கண்ணாடியில என் பிம்பம் அப்படியே தெரியுது. ஓகே, ஆனா இன்வெர்ட்டடா தெரியும் இல்லையா? சோ அத வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு ரே ஆஃப் லைட் வேற ஒரு மீடியம் போறப்போ பெண்ட் ஆவறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லைட் ரேஸ் கெட் டீவியேட்டட். டீவியேட்டட்னா என்ன தெரியுமா? நீங்க கிளாஸ் கவனிச்சுட்டே இருக்கீங்க, அப்படியே யூடியூப் எடுத்து ஸ்க்ரால் பண்ணப்போ கீழே என்ன வரும்? ஒரு ஃபன் வீடியோ வருது, இல்லனா ஏதோ ஜாலி சினிமா வீடியோ வருது. நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்? அப்படியே டிவியேட் ஆகி அங்க போயிடுவோம் இல்லையா? வேதாந்து கிளாஸஸ அழகா ஃபோக்கஸா கவனிச்சிட்டு இருக்கிற நீங்க என்ன ஆயிடுவீங்க? வேற ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன் வரப்போ, இன்ஸ்டாகிராம் நோட்டிபிகேஷன் வரப்போ இப்படி டிவியேட் ஆயிடுவீங்க.
கரெக்டா இப்படி டிவியேட் ஆயிடுவீங்க. ஆனா வேதாந்தா ஆப்ல அப்படி நடக்காது. ஆப்புக்குள்ளதான் உங்களுக்கு கிளாஸஸ் ஃபுல்லா நடக்கும். ஸோ வேற வீடியோ சஜஷன் ஆகுறது இந்த தொல்லைலாம் இருக்காது. ஓகே, இந்த மாதிரி லைட் ரே பெண்ட் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது, லைட் ரே டீவியேட் ஆகுது ஃப்ரம் ஒரிஜினல் பாத். இப்படி ஒரிஜினல் பாத்துல என்டர் ஆகுது. இங்க தண்ணி இருக்கு அப்படின்னா என்டரிங் ஃப்ரம் ஒன் டிரான்ஸ்பரண்ட் மீடியம் டு அனதர் மீடியம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்டிக்கல் டென்சிட்டி. வேற ஒரு ஆப்டிக்கல் டென்சிட்டியில இருக்கக்கூடிய இன்னொரு மீடியம்க்கு போறப்போ லைட் ரே வந்து நமக்கு இப்படி டிஃப்ராக்ட் சாரி இந்த மாதிரி எனக்கு டீவியேட் ஆகும். இதுக்கு பேரு ரிஃப்ராக்ஷன். வெரி குட். அடுத்து, வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாக்கம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन இது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. ஓகே, வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி லைட் இன் வாக்கம்? வாக்கம்னா என்ன தெரியுமா? வெற்றிடம் அப்படின்னு அர்த்தம். வாக்கம் அப்படின்னா வந்து என்னது? வெற்றிடம். வெற்றிடம்னா என்னது? அங்க ஒண்ணுமே இல்லைங்க, காத்து இருக்கா? காத்தும் இல்லை. ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாரும் ஃபேஸ் தெரியுமா இல்ல நம்ம ஃபேஸ் மட்டும் தெரியுமா? ரிப்ளே பீஸ். இந்த கேள்வி யாருக்கெல்லாம் இருக்கு? இந்த கேள்வி யாருக்கெல்லாம் இருக்கு? ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்றீங்களே, எங்க ஃபேஸும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா உங்க ஃபேஸ் எங்களுக்கு தெரியாது. நான் டீச்சருடைய ஃபேஸ் மட்டும் தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது வந்து ஜூம்ல உங்களுக்கு நடக்க போறது கிடையாது, நம்ம வேதாந்து ஆப்ல நடக்கும். ஸோ உங்களோட கேமராலாம் ஆஃப்ல தான் இருக்கும். சரியா? உங்க ஃபேஸ் எங்களுக்கு தெரியாது. சரியா? ஓகேப்பா. யார் ஃபேஸுமே யாருக்குமே தெரியாது, யார் நம்பரும் யாருக்கும் தெரியாது, யார் இமெயில் ஐடியும் யாருக்கும் தெரியாது. ஓகே, யா, சூப்பர். நீங்க வந்து உங்களுடைய ஸ்கூல் நேம் போட்டு என்டர் பண்ணி வேதாந்து ஆப்ல கவனிங்க. What is the speed of the light in vacuum? The only medium in which speed of light is equal to that vacuum is air. Speed of light in vacuum வந்து 3 into 10 to the power 8 meter per second or 3 lakh kilometer per second. எவ்வளோப்பா? ஒரு செகண்ட்ல 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணிடுமா? ஒரு செகண்ட்ல 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணிடுமா? இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா அர்மண்ட் ஃபிசியூ அவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு ஸ்பீட் ஆஃப் லைட். யாரு? அர்மண்ட் ஃபிசியூ அவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. சரியா? the only medium in which speed of light வந்து equal to that vacuum வந்து எது அப்படின்னா ஏர்ல தான். சரியா? so it is 3 into 10 to the power 8. concave mirror are used by dentists to examine teeth. why? டென்டிஸ்ட் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? நம்ம சின்ன வயசுல இந்த டாக்டர் கேம்லாம் விளையாடுறப்போ இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி ஒன்னு இருந்து ஒரு குச்சி மாதிரி இருக்கும். பல்லெல்லாம் பாக்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? டென்டிஸ்ட் கிட்ட போயிருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. கான்கேவ் மிரர் வந்து ஏன் யூஸ் பண்றாங்க? டென்டிஸ்ட் ஹெட் மிரர் a parallel beam of light is made to fall on the concave mirror. டென்டிஸ்ட் தலையில வந்து ஒரு ஃபோக்கஸ் லைட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு இல்லையா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய லைட் அந்த கான்கேவ் மிரர்ல போயிட்டு படும். This mirror focuses the light beam on a small area of the body such as teeth, throat, தொண்டை, teeth. இந்த மாதிரி ஒரு குட்டி ஏரியாவை ஃபோக்கஸ் பண்றதுக்கு கான்கேவ் மிரர் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, குட்டி ஏரியாவை ஃபோக்கஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து கான்கேவ் மிரர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, யா. Complete the diagram to show how a concave mirror forms the image of the object. What is the nature of the image? Real, inverted, magnitude. ஓகே, இது வந்து நீங்க வந்து 7 மார்க்ல படிப்பீங்க. நாளைக்கு உங்களுக்கு பிரகாஷ் சார் சொல்லி கொடுத்துருவாரு. Pick out the concave and convex mirror from the following. Tabulate them. இப்போ டென்டிஸ்ட் மிரர் வந்து பாத்தீங்கன்னா கான்கேவ் மிரர், டார்ச் லைட்ல இருக்கக்கூடிய மிரர் கான்கேவ், மேக்கப் பண்றதுக்கு இருக்கக்கூடிய மிரர் வந்து கான்கேவ். இதே கார்ல எல்லாம் நமக்கு அந்த ரியர் வியூ மிரர் இருக்கு இல்லையா, அது வந்து கான்வெக்ஸ். ஷாப்பிங் மால்ஸ்ல இருக்கக்கூடிய மிரர்ஸ் எல்லாமே நமக்கு எதுல வரும்? கான்வெக்ஸ். State the direction of incident ray which after reflection from a spherical mirror retraces its path. Give reason for your answer. Incident ray is directed towards the center of curvature. அதுதான் கொடுத்திருக்காங்க. Direction of incident ray. Incident rayனா எங்கேருந்து அந்த ரே வந்து வருது? Which after reflection from a spherical mirror.
ஒரு ஸ்பெரிக்கல் மிரர்ல இருந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெரிக்கல் மிரர்ல இருந்து சரியா என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்சிடென்ட் ரே ஒரு ஸ்பெரிக்கல் மிரர்ல இருந்து வருது ஒரு ஸ்பெரிக்கல் மிரர்ல இருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆன ஒரு ரே வந்து வருது அப்படின்னா அதோட இன்சிடென்ட் ரே எந்த வழியா வந்திருக்கும் எந்த பாத்தை ஃபாலோ பண்ணியிருக்கும் the incident ray is directed towards the center of curvature ல தான் இருக்கும் reason the ray is normal to the spherical ray normalனா என்ன அர்த்தம் 90 degree okay so spherical mirrorக்கு அந்த ray வந்து 90 degreeல இருக்கும் சரியா okay so incident angle 0 சரியா அப்ப ரிஃப்ளெக்டடும் நமக்கு 0 இது வந்து என்னது இதுவும் நீங்க வந்து எதுல படிப்பீங்க அப்படின்னா in your 7 mark questionல படிச்சிருவீங்க don't worry spherical mirror formula and explain the meaning வாங்க இதுவுமே 4 மார்க்ல தான் கேட்பாங்க இல்லையாடா yes but what is meant by magnification write the expression what is the sign for real image and virtual image okay tomorrow school சரிடா அப்ப வந்து நீங்க ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து கூட பாருங்க வீடியோவை சரியா தீமின்னல்ல ஜாயின் பண்ணாம யூடியூப் வீடியோ பார்த்தா we get more marks மேம் என்ன டிஸ்ட்ராக்ஷனே ஆக மாட்டேன் மேம் நான் வந்து பயங்கர ஃபோக்கஸ்டா படிப்பேன் மேம் நான் ஒரு நாளுக்குள்ள கிளாஸ் மிஸ் பண்ணவே மாட்டேன் நீங்க அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கு படிச்சிருவேன் அப்படின்னா நீங்க தாராளமா யூடியூப்லயே படிக்கலாம் சரியா ஆனா அதுக்கு அமிர்தம் அதுக்கு நீங்க இப்பவே ஒழுங்கா படிக்கணும்ப்பா திருப்பி இந்த மெசேஜை போடுற நேரத்துக்கு நான் சொன்னதை கவனிச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க யூ கேன் டேக் நோட்ஸ் ஆனா நோட்ஸ் இருக்கு இப்ப டைம் இருக்காது லாஸ்ட் மினிட்னால ஐ கிவ் யூ நோட்ஸ் டோன்ட் வரி வாங்கப்பா magnification produced by a spherical mirror indicates how many times larger or smaller the image of the object appears compared to the size of the object magnification அப்படினா வந்து என்னது இப்போ நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கிற ஆப்ஜெக்ட் ரியல் ஆப்ஜெக்ட கம்பேர் பண்றப்போ எந்த அளவுக்கு பெருசு ஆர் சிறுசு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக magnification is defined as the height of the image to height of the object அது நல்லா கவனிங்க அந்த இமேஜோட ஹைட் பை ஆப்ஜெக்ட் உடைய ஹைட் நான் கண்ணாடியை பார்க்குறேன் கண்ணாடியில என் ஹைட் என்ன தெரியுது நான் ரியல்ல என்ன ஹைட் இருக்கேன் அதான் அந்த ஹைட் ஆஃப் த இமேஜ் தான் நானும் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கவனிங்க using the Cartesian sign conversion magnification can also be expressed as m is equal to minus v by u v அப்படிங்கிறது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் u அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் சைன் கன்வென்ஷன் பாருங்க இமேஜ் ரியலாவும் இன்வெர்ட்டடாவும் இருந்தா m ஓட வேல்யூ லெஸ் than 0 m ஓட வேல்யூ கிரேட்டர் than 0 எப்போ virtual and எரெக்டா இருந்துச்சுனா ஓகே virtual and எரெக்டா இருந்துச்சுனா write the spherical mirror formula and explain the meaning the relation between focal length object distance image distance அத பேர் தான் spherical mirror formula அப்படினு சொல்லுவோம் அப்படி இல்லனா நம்ம அத என்னன்னு சொல்லுவோம்னா mirror formula அப்படினு சொல்லுவோம் இப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிங்க spherical mirror formulaன்னு கேட்டாலும் சரி இல்லனா வெறுன mirror formula அப்படினு கேட்டாலும் சரி சரியா மேம் தீமின்னல் ஜாயின் பண்ணா யூடியூப்ல புரியலடா தீமின்னல் ஜாயின் பண்ணா யூடியூப் லைவ் பார்க்கலாமா யூடியூப் லைவ் வேணும்னா நீங்க பாருங்க ஆனா தீமின்னல்ல நாங்க எல்லாமே அட்வான்ஸாவே சொல்லி கொடுத்துருவோம் யூடியூப்ல தீமின்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவிஷன் தான் நடக்கும் யாரெல்லாம் நான் 2வது வாட்டி 3வது வாட்டி 4வது வாட்டி மேம் கூட சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் யூடியூப்ல வந்து வேணா ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஓகே 8th சோஷியல் லைவ் இப்போ பிரகாஷ் சார் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு டோன்ட் வரி சரியாடா ஸ்டார்ட் பண்ணிட்டாருடா போய் பாருங்க 8th ஸ்டாண்டர்ட் பசங்களா பிரகாஷ் சார் லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஓகேவா he have started the live da biology இது ஃபாஸ்டா முடிச்சிட்டு நம்ம biology போயிடலாம் ஓகே வாங்க வாங்க வாங்க
So spherical mirror is known as the mirror formula. So mirror formula அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், relation between focal length, object distance and image distance. Okay, focal length, object distance and image distance. நல்லா கவனிங்க. 1 by f equal to 1 by u plus 1 by v. 1 by f equal to 1 by u plus 1 by v. Explanation பாருங்க. f ங்கிறது வந்து focal length. Okay, f ங்கிறது வந்து என்னது? f அப்படிங்கிறது வந்து it is focal length. ஓகே, அதுக்கு அடுத்து u அப்படிங்கிறது distance of the object from the pole of the mirror. v அப்படிங்கிறது distance of the image from the pole of the mirror. Okay, so distance of the image வந்து v, distance of the object வந்து u. Okay, distance of the object வந்து u. Okay, yeah. Detail answers வந்து நமக்கு 7 markல பிரகாஷ் sir will teach you tomorrow டா. ஓகே, கண்டக்ஷன் அப்படினா என்ன? அடுத்த क्वेश्चन கவனிங்க. What is conduction? Conduction அப்படினா என்ன? The process of transfer of heat in solids from a region of higher temperature to a region of lower temperature without the actual moving of molecules is called conduction. Okay, இப்ப high temperature ல இருந்து low temperature க்கு heat வந்து என்ன ஆகும்? கடத்தப்படும். ஓகே, heat வந்து என்ன ஆகும்? நமக்கு கடத்தப்படும். ஓகே, அதுக்கு பேர் தான் conduction. சோ ஒரு ஆப்ஜெக்ட்ல heat high temperature ல இருந்து low temperature க்கு போகுது அப்படினா அத நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? heat conduct ஆகுது, heat கடத்தப்படுது அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். ஆக்சுவலா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது, heat தான் மூவ் ஆகும். Ice is kept in a double walled container. Why? ஐஸ வந்து நம்ம ஏன் ஒரு டபுள் வால் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர்ல வைக்கிறோம்? எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த மாதிரி டபுள் வால் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ல தான் நம்ம வந்து என்னத்தை வைப்போம்? ஐஸ வந்து வைப்போம். ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. Ice box is made up of double wall and the space between the wall is filled with some non-conducting material. இந்த ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தர்மாகோலோ இல்லனா நான் கண்டக்டிங் மெட்டீரியல் எதெல்லாம் ஹீட்டை கடத்தாதோ அதை வச்சு நம்ம அடைச்சிருப்போம். ஓகே, டு ப்ரொவைட் ஹீட் இன்சுலேஷன் so that loss of heat can be minimized. Hence it is kept in a double walled container. இப்போ நான் வந்து ஒரு டம்ளர்ல ஐஸை வச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும்? அதுவும் அடிக்கிற வெயில்ல வந்து நமக்கு பயங்கரமா உருகிரும் இல்லையா? ஃபாரின்லலாம் வந்து ஒரு ஸ்டடி சேலஞ்ச் வந்து இருக்கும். ஓகே மேம், கேன் யூ கிவ் பிடிஎஃப் அகைன்? ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் டே பிடிஎஃப். நான் திருப்பியும் தரேன், இப்போ பின் பண்ணி வச்சிடுறேன். சரியா? பிடிஎஃப் கேட்குற நேரத்துக்கு அடுத்ததை படிச்சுட்டு போகலாமேடா. இருங்க தரேன். பிடிஎஃப் பின் பண்ணிடுறேன். half yearly portions மட்டும் இருக்கு அதுல. சரியா? அதுல வந்து half yearly portions வரைக்கும் இருக்கு. ஓகே, மீதியை நம்ம இதுல படிக்கலாம். so that the loss of heat can be minimized. so வெளியில இருந்து ஹீட் போய் என்ன பண்ணாது? அந்த ஐஸை வந்து உருக்காம பாத்துக்கும். வெளியில இருந்து ஹீட் போய் என்ன பண்ணாது? அந்த ஐஸை வந்து உருக்காம பாத்துக்கும். அடுத்து, how does the water kept in a earthen pot remain cool? மண்பானை, மண் சட்டியில தண்ணிலாம் வச்சு குடிப்பாங்க. இப்போ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா டேப் எல்லாம் வச்சு வர ஆரம்பிச்சு. அந்த மண் இதை வச்சே ஃப்ரிட்ஜ், குளிரூட்டி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து பண்றாங்க. மாத்திரம் மறுபடியும் பே பண்ணுமா? கிடையாது. இங்க பாரு, இப்ப நம்ம அந்த அமேசான், ஸ்விக்கில அதே மாதிரிதான் வேதாந்து ஆப்லயும்
நீங்க எந்த டிவைஸ், எந்த போனோ டேபோ டிவில போட்டு கூட கவனிக்கலாம். ஆனா பே பண்றப்போ எந்த நம்பர் போட்டு நீங்க வந்து வேதாந்து ஆப்பை லாகின் பண்ணி பே பண்ணீங்க, ஒரு நம்பரை போட்டு ஒரு ஓடிபியை போட்டு நீங்க போயிட்டு பே பண்ணிருப்பீங்கல்ல, அதுக்கப்புறமா அந்த நம்பர் அதே போன்ல வரக்கூடிய ஓடிபியை நீங்க யூஸ் பண்ணணும். அதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. நீ எந்த போன்ல இருந்து வேணா நீ வேதாந்து கிளாஸஸ் கவனிக்கலாம். ஆனா பே பண்றப்போ எந்த போன் நம்பரை போட்டு பே பண்றதுக்கு முன்னாடி நீங்க வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்க, அந்த நம்பர் அந்த ஓடிபி யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே. How does the water kept in earthen pot remain cool? அது எப்படி குளு குளுன்னு இருக்கு? As the water sweeps out of the earthen pot, it gets evaporated and takes away the heat from the vessel. Therefore, the pot gets cool. இப்ப ஒரு மண்பானை வந்து இருக்கு அப்படின்னா, அந்த மண்பானையில வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும், குட்டி குட்டி ஓட்டைகள் வந்து இருக்கும். கரெக்டா? அப்ப அந்த ஓட்டைகள் வழியா அந்த தண்ணி கொஞ்சம் வந்து வெளியே போகும். ஸோ எவாப்ரேட் ஆகி போக வேண்டிய தண்ணி வெளியிலேருந்து ஹீட் வருது. வெளியிலேருந்து ஹீட் வரப்போ கொஞ்சம் தண்ணி என்ன ஆயிடும்? எவாப்ரேட் ஆயிடும். ஸோ உள்ள இருக்கிற தண்ணி கூலாவே மெயின்டைன் ஆகும். அடுத்து கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷனுக்கு என்ன வித்தியாசம்? கன்வெக்ஷன் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆஃப் ஹீட் த்ரூ அ ஃப்ளூயிட் from higher temperature to lower temperature. Radiation அப்படிங்கன்னா அதுவும் heat transfer தான், ஆனா does not carry particles to carry heat energy. Radiation is the flow of heat from one place to another by means of electromagnetic wave. இந்த வார்த்தை தான் முக்கியம். இதுல movement of fluid. இப்ப கன்வெக்ஷன்னா ஒரு fluid மூவ் ஆகிறதுனால ஹீட்டு பெரிய டெம்பரேச்சர்லேருந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுக்கு ஹீட்டும் மூவ் ஆகும். சரியா? நியூமெரிக்கல் ப்ராப்ளம் டுமாரோ கிளாஸஸ் இருக்கும். டுமாரோ யூ வில் பி ஹேவிங் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கிளாஸஸ் அட் 11 o'clock. இதுவே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமா எனக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது ரேடியேஷன். கன்வெக்ஷன் நீட்ஸ் மேட்டர் டு பி பிரசன்ட். கன்வெக்ஷன்ல மேட்டர் இருக்கணும். ரேடியேஷன் நமக்கு வேக்கம்ல கூட நடக்கும். ரேடியேஷன் வந்து ஒரு வெற்றிடம், வேக்கம்ல கூட நடக்கும். ஆனா கன்வெக்ஷன்னா அதுல காற்று, நீர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீடியம் வந்து வேணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீடியம் வந்து வேணும். அடுத்து கன்வெக்ஷன் சீன் இன் டெய்லி லைஃப். ஹாட் ஏர் பலூன்ஸ், பிரீஸ், காத்து, சிம்னி இப்படின்னு கன்வெக்ஷன் நம்ம எதுல வேணா பார்க்கலாம். ரேடியேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா white or red color cloth, highly polished surface of airplane help to reflect most of the heat radiation from the sun. இப்ப சன்னுல இருந்து நமக்கு வந்து என்ன வரும்? ஹீட் ரேடியேஷன் வரும். அதை நம்ம பாடி ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக நம்ம என்ன கலர் ட்ரெஸ் போடலாம்? ஒயிட் கலர் ட்ரெஸ் போடலாம். நிறைய பேர் வீட்டு மொட்டை மாடியில் அதனாலதான் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த வரக்கூடிய லைட்டு, ஹீட்டு எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி வெளியே போயிடும். இதே நல்லா அடிக்கிற வெயில்ல கருப்பு சட்டை போட்டு போனா என்ன ஆகும்? வேதாந்து சட்டையை போட்டு போனா எல்லாத்தையும் அது வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஹீட்டு, லைட்டு எல்லாத்தையும் அந்த வேதாந்து சட்டை வந்து என்ன பண்ணிக்கும்? கருப்பு சட்டை அப்சார்ப் பண்ணிக்கும். கன்வெக்ஷன்னா ஒன்றும் இல்லடா, காத்து மூலமா நமக்கு ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, தண்ணி மூலமா ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அது கன்வெக்ஷன். இதே எதுவுமே இல்லாமையே நமக்கு வந்து அந்த ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது ரேடியேஷன். இல்லடா 100 மார்க்ஸ் தான்டா, 100 மார்க்ஸ் தான். யா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நாளைக்கு பிரகாஷ் சார் சொல்லி தருவார். இதுவே ஒயிட் கலர், வெள்ளை கலர் சட்டெல்லாம் போட்டு போனோம்னா நமக்கு அவ்வளோவா வேர்க்காது இல்லை, அவ்வளோவா எரியாது, அவ்வளோவா சுடாது. சரியா? அதனால எப்பயுமே குளிர்காலம் பயங்கரமா குளிருதுன்னா கருப்பு கலர்ல ஸ்வெட்டர் வாங்குங்க. ஓகே? வெயில் காலம்ல வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு போங்க. ஓகே? கேப் வாங்கணும். கேப் என்ன கேப் வாங்கணும்? சொல்லுங்கப்பா. தலைக்கு போடுறதுக்கு கேப் வாங்குறீங்க. எதுல? வெயில் காலத்துக்கு. என்ன கலர்ல நம்ம வாங்குறோம்? 75க்கு தானா? சரிடா. ஒரு சில ஸ்கூல்ல 75க்கு தானா? சரிடா.
நம்ம எப்பயும் கருப்பு கலர்ல வாங்குவோம் கேப்பை வாங்கினா, வாங்காதீங்க வெள்ளை கலர் கேப். ஏன்னா கருப்பு கலர் கேப் என்ன பண்ணும், எங்கேயோ இருக்கிற ஹீட்டை கூட அப்சார்ப் பண்ணி உன் மண்டைக்கு தான் தரும். சரியா, முடியே கருப்பு, இல்ல கேப்பும் கருப்பு போடாத. அடுத்து, why do people prefer wearing white clothes during summer? தோ நம்ம இப்ப பேசின கொஸ்டினே வந்துருச்சு பார். People prefer white clothes or light color clothes during summer as they are good reflectors of heat. அது வந்து ஹீட்டை நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு நம்மளை வந்து அப்படியே கூலா குளு குளுன்னு வச்சிருக்கோம். ஆன் த அதர் ஹேண்ட் டார்க் கலர் கிளோத்ஸ் இருக்குல்ல, கருப்பு சக்காலாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சன்னுலேருந்து ஹீட் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி நம்மளை அப்படியே வார்மா வச்சிருக்கோம். ஸோ நம்ம டார்க் கலர் சட்டையை வந்து வின்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம், சம்மர்ல ஒயிட் இல்லைன்னா லைட் கலர்டே போட்டுக்கலாம். வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி? Specific heat capacity of a substance is defined as the amount of heat required to raise the temperature of 1 kg substance by 1 degree Celsius or 1 Kelvin. ஒன்றும் இல்லை, 1 கிலோ தண்ணி கொடுக்குறேன் உங்க கையில, இல்லை 1 கிலோ எண்ணெய் கொடுக்குறேன். 1 கிலோ தண்ணி இல்லைன்னா 1 கிலோ எண்ணெயை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே, அதுல வந்து எனக்கு 1 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 1 கெல்வின் எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும். நீங்க அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தருவீங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்றேன். அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுமோ அதுதான் என்னது, இட் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து என்னது, அமௌண்ட் ஆஃப் ஹீட் required to raise the temperature of 1 kg of substance by 1 degree Celsius or 1 Kelvin. Define thermal capacity na enna? The heat capacity or thermal capacity is defined as the amount of heat energy required to raise the temperature of body by 1 degree Celsius. Okay, எவ்வளோ ஹீட் எனர்ஜி எனக்கு வேணும், ஆனா இங்க கிலோலாம் தரல, எத்தனை கிலோன்னு தரல. ஓகே, 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி வேணுமோ அதுதான் thermal heat capacity or thermal capacity அப்படின்னு சொல்லுவாங்க. So quantity of heat required by rise in temperature, Q by T. SI unit என்னது, கிலோ calories per degree Celsius or kilo or joule per degree Celsius. Specific latent heat capacity அப்படின்னா என்ன? இந்த கொஸ்டின் கூட வேணாம், இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். யா, நிறைய பேர் கன்வெக்ஷன் பத்தி கேட்டீங்க இல்லையா? ஸோ கன்வெக்ஷன் உடைய டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? அடுத்து போலாமா? ஓகே, கிளியர்லடா? டவுட் ஏதாவது இருக்கா? இங்க உங்க சாட் வந்து ஏதோ லாங்குவேஜ் மாறி இருக்கு. கிளியரா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? குட்.
எஸ், சூப்பர். ஓகே, வாங்கப்பா. Explain convection in daily life. Convection is the flow of heat through a fluid. ஒரு fluid வழியா heat வந்து நமக்கு வந்து flow ஆகிறது தான் நம்ம வந்து convection அப்படின்னு சொல்லுவோம். From places of higher temperatureல இருந்து lower temperatureக்கு. Okay, hot air balloon பாருங்க. Air molecules at the bottom of the balloon get heated by a heat source and rise. As the warm air rises, cold air is pushed downward, is also heated when the hot air is trapped inside the balloon. Okay, இருங்க நான் அப்படியே உங்களுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படினா பிக்சர் காட்றேன். எனக்கு இத பார்த்தோனே கார்ட்டூன்ல பாத்திருக்கீங்களா ஹாட் ஏர் பலூன்? எந்த கார்ட்டூன்லனா நான் வந்து இந்த மிஸ்டர் பீன்ல பாத்திருக்கேன். மிஸ்டர் பீன்ல அந்த ஹாட் ஏர் பலூன் சீன் ஒன்று வரும். ஞாபகம் இருக்கா? Do you remember or not? இருங்க, நான் வந்து அதை வந்து உங்களுக்கு இதுல டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். அது புரிஞ்சிச்சுன்னா ஈஸி தான் அது. ஓகே, ஸோ இதில் வந்து தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளும் இந்த மாதிரி வந்து ட்ரிப்பு கிளம்பலாம், மேலே போயிட்டு பறக்கலாம். நீங்களாம் மிஸ்டர் பீன் பார்த்துருக்கீங்களா என்னங்கிறது வந்து தெரில. ஊகி அண்ட் காக்ரோச்சில் பார்த்துருக்கீங்களா? ஓ ஓகே, ஆமா ஆமா அதுலயும் வருது, ஊகி அண்ட் காக்ரோச்லயும் வருது அது. ஓகே, அதையும் நம்ம வந்து இது பண்ணிப்போம். ஓகே, என்ன தெரியுமா நடக்குது? இப்ப ஹீட்டை வந்து ஹாட் ஏர் பலூன் மூலமா அதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹீட் சோர்ஸ் வந்து இருக்கும், நெருப்பு ஆர் ஹீட்டு வந்து இருக்கும். ஓகே, இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு இதை வந்து கொண்டு போயிடுவான், அந்த அடுப்பு எரிக்கிறது இருக்குல்ல, அடுப்பு ஸ்டவ், அதை வந்து கொண்டு போய் அதில் வச்சிருவான். சரியா? ஏன் வெயிட் அது அதிகமாக இருக்குமே, அதெல்லாம் கேட்கக்கூடாது, கவனிங்க. ஸோ அதை வந்து இவன் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா இங்கே வச்சிருவான். இப்போ ஹீட் வருதா, இந்த ஹீட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கூலாக இருக்கக்கூடிய காற்றை கூட ஹாட்டாக மாற்றிடும். கூலாக இருக்கிற காற்றை ஹாட்டாக மாற்றிடும். அந்த ஹாட்டு காற்று என்ன பண்ணும், அதுக்கு மேலே இருக்கிற கூல் காற்றை போய் புஷ் பண்ணும். அப்படி புஷ் பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த ஏர் வந்து மேலே, இந்த பலூன் வந்து மேலே பறக்குது. அப்படிதான் இந்த பலூன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு மேலே போயிட்டு பறக்குது. ஓகேவா? ஸோ கவனிங்க, ஏர் மாலிக்யூல்ஸ் அட் த பாட்டம் ஆஃப் த பலூன், அந்த பலூன்ல பாட்டம் ஆஃப் த பலூன்ல இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து ஹீட் ஆயிடும் பை அ ஹீட் சோர்ஸ். ஆஸ் த வார்ம் ஏர் ரைசஸ், வார்ம் ஏர் ரைஸ் ஆக கோல்ட் ஏர் வந்து கீழே புஷ் ஆகும், அதுவும் ஹீட் ஆயிடும். வார்ம் ஏர் மேலே போகும், கோல்ட் ஏர் கீழே வந்து அதுவும் ஹீட் ஆயிடும். சரியா? அதனால தான் ஹாட் ஏர் வளர்ந்து நமக்கு அதுக்குள்ள போயிட்டு ட்ராப் ஆகுது. அதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா ட்ராப் ஆகுது. ஓகே, ஹார்ட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு தனியாகவே நம்ம வந்து லைவ் வரலாம். ஓகே, டியூரிங் த டே டைம் ப்ரீஸ், இங்கே பாரு சி ப்ரீஸும் நீங்கள் வந்து படிக்கலாம். ஏதாவது 2-3 கொஸ்டின் டீட்டெயில் தானே. 7 மார்க் அது டேய், 7 மார்க்னா நாளைக்கு கூட பார்க்கலாம். பட் இதான் 4மே இதே பாயிண்ட்ஸ் தான், நோட்ஸும் கொடுத்துருவோம். சரியா? வாட் ஆர் த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் இன் வாட்டர்? ஓகே, இதுவும் 7 மார்க்ல நீங்க படிப்பீங்க, இதுவும் 7 மார்க். ஸோ 7 மார்க்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு 2 and 4 மட்டும் முடிப்போம். த்ரூ விச் மீடியம் சவுண்ட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர், அயன் ஆர் வாட்டர்? இனிமே செம ஃபாஸ்டா படிக்கலாமா? அப்படியே எல்லாரும் சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க, தண்ணி குடிங்க. திஸ் வாஸ் கிஃப்டட் பை மை ஸ்டூடெண்ட். எங்க? திருநெல்வேலியிலேருந்து சென்னை வந்து கிஃப்ட் பண்ணாங்க. Okay, yeah. So sound travels faster through iron than water. Sound வந்து ironல ஃபாஸ்டா வந்து travel ஆகும் வாட்டரை விட. ரீசன் என்னன்னா, the speed of the sound depends on the nature of medium.
ஆஸ் அயன் வந்து சாலிட் அப்படிங்கிறதுனால சவுண்ட் வந்து அயன் வழியா ஃபாஸ்டா டிராவல் ஆகும் தண்ணியை கம்பேர் பண்றப்போ. நேம் த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஹூஸ் SI யூனிட் வந்து ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சியுடைய SI யூனிட் தான் வந்து ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சியுடைய SI யூனிட் தான் வந்து ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சினா என்ன? நம்பர் ஆஃப் வைப்ரேஷன், ஒரு செகண்ட்ல எத்தனை வைப்ரேஷன், அதை தான் நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய SI யூனிட் என்னது? ஹெர்ட்ஸ். அதோடைய SI யூனிட் என்னது? ஹெர்ட்ஸ். சூப்பர்சானிக் ஸ்பீட் அப்படின்னா என்னது? வாட் இஸ் சூப்பர்சானிக் ஸ்பீட்? Supersonic speed is the speed of the object that exceeds the speed of the sound in air. Supersonic speed is the speed of the object that exceeds the speed of the sound in air. airல சவுண்டோட ஸ்பீட விட அதிக ஸ்பீடோட டிராவல் பண்றது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? அதிக ஸ்பீடோட டிராவல் பண்றது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர்சானிக் ஸ்பீட். சூப்பர்சானிக் ஸ்பீட் யாருக்கெல்லாம் புரிஞ்சது? யாருக்கெல்லாம்ப்பா புரிஞ்சது? வெரி குட். What do you mean by supersonic speed and give example? அப்படின்னு கேட்டா எழுதிடலாமா? ஸோ எந்த ஒரு ஸ்பீடுமே சவுண்டை விட ஃபாஸ்டரா இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர்சானிக் ஸ்பீட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே, சரி, சூப்பர். ஃபைட்டர் ஜெட்டு, புல்லட், ப்ரொஜெக்டைல்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சூப்பர்சானிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் சவுண்ட் விட அது வந்து நமக்கு பயங்கர ஃபாஸ்டா வந்து டிராவல் பண்ணும். உங்களுக்குள்ள கதை பேசிட்டு இருக்காங்க இங்க பாதி பேர். How does the sound produced by a vibrating object in a medium reach your ears? ஓகே, இப்போ நான் ஒரு ட்ரம்ஸ் ப்ளே பண்றேன். ட்ரம்ஸ் ப்ளே பண்றப்போ அங்க காஸ் ஆகுற வைப்ரேஷன் நம்ம காதுல எப்படி வந்து ரீச் ஆகுது? when an object vibrate, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வைப்ரேட் ஆகுறப்போ it sets the particle of the medium around it vibrating. அதை சுத்தி இருக்கிற மீடியம் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வைப்ரேட் பண்ணும். The vibrating particle in the medium displays from one equilibrium position to exert pressure on adjacent particle. அது என்ன பண்ணும்? பக்கத்துல இருக்கிற பார்ட்டிகல் மேல ஒரு பிரஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணும். Thus this process continues in the medium till the sound reaches the ear. நம்ம இயரை ரீச் பண்ற வரைக்கும் அது வந்து என்ன பண்ணும்? அது பக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணி 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 டிராவல் பண்ணும். You and your friend are on the moon. Will you be able to hear the sound produced by your friend? நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் மூணுக்கு போயிட்டீங்களா? நம்ம மூணுக்கு போக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஓகே, நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. சரியா? So we cannot hear any sound on moon. But moonல ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு கேட்காது. ஏன்? Absence of atmosphere. மீடியமே இல்லை, காத்து இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால மூணுல ஒருத்தர் பேசுவது இன்னொருத்தர் காதுக்கு கேட்காது. நோ மீடியம். ஓகே, டீடைல் ஆன்சர்ஸ் நாளை படிப்பீர்கள். லிஸ்ட் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சவுண்ட் இம்பார்ட்டன்ட். சோனார் ஒர்க் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சோலார் சிஸ்டம் என்றால் என்ன பார்க்கலாமா? படிக்கலாமா? அடுத்து போலாமா? யா. What is solar system? The sun and the celestial bodies which revolve around it forms the solar system. So சன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா celestial bodiesமே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா solar system சொல்லுவோம். It consists of larger number of bodies. அதுல நிறைய விஷயம் இருக்கும். என்னென்னது? planet இருக்கும், கிரகங்கள், comets இருக்கும், asteroids இருக்கும், மெட்டியோர்ஸ் இருக்கும். ஓகே, என்னென்ன இருக்கும்? சன்னை சுத்தி நிறைய விஷயம் வந்து இருக்கும். ஓகேவா? என்னென்ன? பிளானட்,
காமெட், ஆஸ்டராய்டு, மெட்டியார்ஸ் எல்லாமே இருக்கும். ஆர்பிட்டால் வெலாசிட்டி அப்படின்னா என்ன? வாட் இஸ் ஆர்பிட்டால் வெலாசிட்டி? The horizontal velocity that has to be imparted to the satellite at the determined height so that it makes a circular orbit around the planet is called orbital velocity. நல்லா கவனிங்க. The horizontal velocity that has to be imparted to a satellite, okay, at the determined height so that it makes a circular orbit around the planet. பிளானட்டை சுற்றி ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல ஒரு சேட்டலைட் போகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஹரிசான்டல் வெலாசிட்டி, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர்பிட்டால் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஹரிசான்டல் வெலாசிட்டி தேவை? ஸோ தட் நம்ம ஹைட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, சர்க்குலர் மோஷனில் அது வந்து மூவ் அரவுண்ட் பண்ணுறதுக்கு. டிஃபைன் டைம் பீரியட் ஆஃப் அ சேட்டலைட், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, the time taken by a satellite to complete one revolution around the earth. earth சுத்தி ஒரு revolution ஒரு satellite வரதுக்கு, earth சுத்தி ஒரு revolution அந்த satellite வரதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது? ஓகே, எவ்வளோ டைம் வந்து தேவைப்படுது, சரியா? ஸோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as a time period. புரிஞ்சதா? Clear? Okay, very good. அடுத்துப்பா, time period என்ன formula? Distance covered by orbital velocity 2πr by v for a satellite at height h above the earth, r which is equal to capital R plus h. Okay, so இந்த time period இங்க அப்படியே இருக்கட்டும், சரியா? 2π r நான் வந்து என்ன பண்றேன்? நம்ம earthோட ரேடியஸ் பிளஸ் அந்த ஹைட். ஓகே, ஃபார் அ சேட்டலைட் அட் ஹைட் அபவ் த எர்த், எர்த்துக்கு மேலே எவ்வளோ ஹைட்டில் அந்த சேட்டலைட் இருக்கு. ஸோ ஆர் பிளஸ் ஹெச்னு எழுதிக்கிறேன். சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் ஆர்பிட்டால் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இந்த வீக்கு நான் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர் பிளஸ் ஹெச், அதை எடுத்துகிட்டு போய் நான் இந்த வீக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கெட் திஸ். ஓகே, இது ஃபுல்லாகவே எழுதணும், சரியாடா? So time period அப்படிங்கிறது distance covered by orbital velocity. அடுத்து, what is a satellite? Question paper video போடுறேன், கவலைப்படாதீங்க. What is a satellite? What are the two types of satellites? Satellites-னா என்ன? Two types of satellites என்ன? A body moving in an orbit around a planet is called satellite. Okay? So satellite நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் சேட்டலைட் இருக்கு, நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அண்ட் மேன்-மேட் சேட்டலைட்ஸ். ஓகே, ஸோ ஒரு பிளானட்டை சுற்றி ஆர்பிட், the body moving in an orbit around the planet, பிளானட்டை சுற்றி ஒரு ஆர்பிட்ல மூவ் ஆகக்கூடிய ஒரு பாடி தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as satellites. ஓகே, natural and man-made satellites. Write a note on the inner planets. inner planets பற்றி எழுத சொல்றாங்க. தீமின்னல் கிளாஸ் வந்து உங்களுக்கு 27th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? சம்மர் கேம்ப்லாம் இருக்கும். ஓகே, யா, ரைட் அ நோட் ஆன் இன்னர் பிளானட்ஸ். ஓகே, கம்பல்சரி கொஸ்டினுக்கு வீடியோ போடலாமா? சரிடா, போடுறேன்டா. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நாளை காலை 11 மணிக்கு வரும், சரியா? தீமின்னலுக்கு வாட்ஸ்அப் இனிமே தான் ஷேர் பண்ணுவோம், டோன்ட் வரி. Write a note on inner planets. The planets that are relatively close together and close to the sun from the inner solar system are called as inner planet. சன்னுக்கு கிட்ட இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்னர் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். சன்னுக்கு கிட்ட இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? இன்னர் பிளானட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். Mercury, Venus, Earth, Mars எல்லாம் inner planet. They have a solid rock crust called terrestrial or rocky planets. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடான ஒரு பேஸ் வந்து இருக்கும்.
அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, சர்ஃபேஸ் வந்து ரொம்ப சாலிடா இருக்கும். ஸோ டெரஸ்ட்ரியல் இல்லைனா ராக்கி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் அபவுட் காமெட். காமெட் பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? காமெட் ஆர் லம்ப் ஆஃப் டஸ்ட் அண்ட் ஐஸ் that revolve around the sun in highly elliptical orbit. Okay, lumps of dust ஒரு கூட்டமான ஒரு புழுதி தான் அது, அண்டு ஐஸ் சன்னை சுத்தி வருமா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல. தோ இதுதான் வந்து ஒரு எலிப்ஸ். சரியா? இதுதான் எலிப்டிக்கல் ஆர்பிட். their period of revolution வந்து ரொம்ப லாங், ரொம்ப டைம் எடுத்து தான் சன்னை சுத்தி வரும். Comet vaporizes and form a head and tail on approaching the sun. Sun approach பண்றப்போ காமெட்டுக்கு வந்து ஒரு ஹெட் டெய்லா வந்து மாறிடும், அந்த மாதிரி எவாபரேட் ஆயிடும் காமெட். Tail of the biggest comet may be around 160 million kilometer. Okay, ஒரு பெரிய காமெட்டோட டெய்ல் வால் மட்டுமே எவ்வளவு பெருசு இருக்குமா, 160 மில்லியன் கிலோமீட்டர் சைஸ் இருக்குமா. There are periodic comets. Halley's comet, which appears after every 76 years. This was the last comet. It will be next seen in 2062. சரியா? 2062ல தான் அடுத்த காமெட்டை நம்ம பார்க்கவே முடியும். முதல்வன் பேட்ச் இப்போதைக்கு கிடையாதுடா. ஓகே, ஸ்டேட் கெப்லர்ஸ் லா பார்க்கலாமா? ஸ்டேட் கெப்லர்ஸ் லா இது முடிச்சு பயோ போயிடலாம். ஃபர்ஸ்ட் லா பாருங்க, த லா ஆஃப் எலிப்சஸ். ஸோ கெப்லர்ஸ் லால நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் இப்போ? கெப்லர்ஸ் லால ஃபர்ஸ்ட் லா த லா ஆஃப் எலிப்சஸ். Second law, the law of equal areas. Third law, the law of harmonics. The law of harmonics. சரியா? First law பாருங்க, law of ellipses. என்ன சொல்லுது? All planets revolve around the sun in elliptical orbits with sun at the one of their foci or foci. எல்லா பிளானட்டுமே சன்னை சுத்தி ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தான் வந்து போகுங்க. ஓகே, ஸோ சன் வந்து அதோட ஒன் ஆஃப் த ஃபோக்கையா இருக்கும். செகண்ட் லா பாருங்க, the line connecting the planet and the sun covers equal areas in equal intervals of time. Okay, the line connecting பிளானட்டையும் சன்னையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைன் வந்து ஈக்குவல் ஏரியால ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்ல இருக்கும். தேர்ட் லா, law of harmonics. The square of the time period of revolution of a planet around the sun is directly proportional to the cube of the distance between the sun and the planet. Okay, ஒரு ரெவல்யூஷன் பண்றதுக்கு தேவைப்படுற டைம் தான் டைம் பீரியட்னு சொல்லுவோம். இந்த டைம் பீரியடே ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அது அந்த பிளானட்டுக்கும் சன்னுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த டிஸ்டன்ஸ் கியூபுக்கு ஈக்குவலா இருக்குமா. டைம் பீரியடோட ஸ்கொயர் வந்து டிஸ்டன்ஸோடைய கியூபுக்கு ஈக்குவலா இருக்கும், ப்ரப்போர்ஷனலா இருக்கும். ஈக்குவலா இல்லை, ப்ரப்போர்ஷனலா இருக்கும். வாட் ஃபேக்டர்ஸ் ஹவ் மேட் லைஃப் ஆன் எர்த் பாசிபிள்? நல்ல கேள்வி. நம்மளால வந்து ஏன் இந்த உலகத்துல வாழ முடியுது, எர்த்ல வாழ முடியுது, ஏன் ஒரு சில பிளானட்ல நம்மளால வாழ முடியாது சொல்லுங்க? ஏன் வந்து எர்த்ல வந்து லைஃப் வாழறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு? ரைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன், சன்னுலேருந்து ஒரு கரெக்டான டிஸ்டன்ஸ். ரைட் டெம்பரேச்சர், கரெக்டான டெம்பரேச்சர். தண்ணி இருக்கு, கரெக்டான சூட்டபிளான அட்மாஸ்பியர், சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இருக்கு. பிளாங்கெட் ஆஃப் ஓசோன் ரொம்ப முக்கியம். ஓசோன் லேயர் நல்லதா கெட்டதா? நல்லது. இப்ப நம்ம எர்த்தை சுத்தி ஒரு லேயர் இருக்கும், ஓசோன் லேயர். அந்த ஓசோன் லேயர்ல என்ன இருக்கும் அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்கும். ஸோ அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சன்னுலேருந்து வருது இல்லையா ஹீட்டு. ஸோ சன்னுலேருந்து வரக்கூடிய ஹீட்டை வந்து வெளியில போக முடியாம கொஞ்சம் ஹீட்டை மட்டும், எல்லா ஹீட்டையும் இல்லை, கொஞ்சம் ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணி வைக்கும். அதனால தான் நமக்கு நைட் ஆனா கூட சன்னு இல்லை,
ஆனால் நம்மலாம் ஃப்ரீஸ் ஆகி செத்து போயிடுறது இல்லை, கரெக்டா? நைட்டு குளிரும், நைட்டு சன்னு கிடையாது. அப்போ நைட்டு ரொம்ப குளிர்ச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம பிளட் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி உறைஞ்சிரும். அப்போ பிளட் மூலமாக ஆக்சிஜன் எங்கேயுமே டிராவல் ஆகவே முடியாது. அதனால தான் நைட்டுமே கொஞ்சம் வார்மாக இங்கே இருக்கு. ஏன்னா இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ஹீட்டை ட்ராப் பண்ணுது. ஸோ இந்த எல்லா காரணமும் இருக்கிறதுனால தான் லைஃப் வந்து ஏர்த்தில் பாசிபிளாக இருக்கு. டீடைல் நாளை நீங்கள் படிப்பீர்கள். ஓகே, யா. Why do stars appear blue and some red? ஏன் ஒரு சில ஸ்டார்ஸ் வந்து நமக்கு ப்ளூ கலர்ல இருக்கு, ஒரு சிலது வந்து நமக்கு ரெட் கலர்ல இருக்கு. Stars appear in different colors depending on the temperature. ஒவ்வொரு டெம்பரேச்சர்ல ஸ்டார் நமக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஹாட் ஸ்டார்ஸ் வந்து நமக்கு ஒயிட் கலர்லயும் ஆர் ப்ளூ கலர்லயும் இருக்கும். கூல் ஸ்டார் வந்து நமக்கு ஆரஞ்சு கலர்லயும் ரெட் கலர்லயும் இருக்கும். ஹாட் ஸ்டார் வந்து ஒயிட் ஆர் ப்ளூல இருக்கும். கூல் ஸ்டார் வந்து நமக்கு ஆரஞ்சு இல்லைன்னா ரெட் கலர்ல இருக்கும். ஸோ ஸ்டாரோட கலர் எதை பேஸ் பண்ணி இருக்கு? டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இருக்கு. ஹவ் வாஸ் சேட்டலைட் மெயின்டைன்ட் இன் நியர்லி சர்க்குலர் ஆர்பிட்? எப்படிங்க சேட்டலைட்டை வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்லேயே வச்சிருக்கீங்க? A satellite is carried by a rocket to a desired height and released horizontally with a high velocity. சேட்டலைட்டை நல்லா ஒரு ராக்கெட்ல வச்சு ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு அனுப்பிட்டு அப்படியே விட்டுரும். ஸோ தட் அது ஒரு ஹை வெலாசிட்டியில அங்க பாட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ தட் இட் ரிமைன்ஸ் மூவிங் இன் நியர்லி அ சர்க்குலர் ஆர்பிட். அதனால தான் அது வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல மூவ் பண்ணிட்டே இருக்கு. Why are some satellite called as geostationary satellite? எதனால ஒரு சில சேட்டலைட்ஸை வந்து we call it as geostationary satellite? சொல்லுங்கப்பா. ஏன் வந்து ஒரு சில சேட்டலைட்ஸை வந்து நம்ம வந்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படின்னு சொல்றோம்? தி எர்த் ஒன்ஸ் இன் 24 hours a satellite stays in a fixed position. எர்த் வந்து 24 hours ஆகும் இல்லையா அந்த ஒரு ரொட்டேஷன் முடிக்க. Because the satellite stays over the same spot all the time, this kind of object orbit is called geostationary. ஓகே, ஒரே ஸ்பாட்ல அந்த சேட்டலைட் வந்து இருக்கிறதுனால அதை வந்து நம்ம ஜியோ ஸ்டேஷனரின்னு சொல்றோம். ஸ்டேஷனரினா அது ஒரே இடத்துல ஸ்டேஷன் ஆகி இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் வந்து 60 கிலோ ஏர்த்ல இருக்கானா. ஓகே, சன்னுல பாத்தீங்க அப்படின்னா அவன் 1680 கிலோகிராம் இருப்பானா. எப்படி ஏர்த்ல வந்து ஏர்த்ல வந்து 60 கிலோ இருக்கிற ஒரு மனுஷன் சன்னுல வந்து 1680 கிலோ இருப்பானா. ஏன்? வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கு? இதே 3க்கு போறோம்னா அதிகமா இருக்குமா, வெயிட் கம்மியா இருக்குமா? சொல்லுங்கப்பா. 3க்கு போனா அதிகமா இருக்குமா, கம்மியா இருக்குமா? ஸ்லோவா? கண்டிப்பா ஸ்லோவா நடத்துறேன், டோன்ட் வரி. லோவா இருக்கும், கரெக்டா? லோவா இருக்கும் நமக்கு. ஏன்னா மூன்ல கிராவிட்டி கம்மி, மூன்ல கிராவிட்டி கிடையாது. ஆனா சன்னுல கிராவிட்டி அதிகம். வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கிராவிட்டி ஆஃப் த பிளானட். வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? கிராவிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். The gravity of the sun வந்து 28 times higher than earth. Gravity of the sun வந்து பாத்தீங்க அப்படின்னா earth கம்பேர் பண்றப்போ 28 மடங்கு அதிகம். So an object with 60 kg in earth, earthல 60 kg இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து weigh 1680 kg in sun. sunல அது வந்து 1680 கிலோ வெயிட் இருக்கும். ஓகே, ஸோ ஏர்த்தில் 60 கிலோ இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் சன்னில் 1680 கிலோ இருக்கும். ஏன்னா அங்கே கிராவிட்டி அதிகம். ஓகே, கிளாசிஃபை வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் பேஸ்ட் ஆன் த சோர்சஸ். ஆசிடை நம்ம எப்படிலாம் சோர்ஸ் பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணுறோம்னா ஆர்கானிக்கு, இன்ஆர்கானிக், பிளான்ட், அனிமல்ஸ். ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் சோர்ஸ்லேருந்து கிடச்சிச்சுன்னா அது ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, அசிட்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், வினிகர்ல அசிட்டிக் ஆசிட் இருக்கு.
ஆண்ட்லலாம் ஃபார்மிக் ஆசிட் இருக்கு, HCOOH, CH3COOH லாம். இன்ஆர்கானிக் ஆசிட்னா ராக் மினரல்லாம் தான் இருக்கும். இன்ஆர்கானிக் ஆசிட் வந்து இந்த மாதிரி உயிர் உள்ள பொருட்கள்ல இருக்காது, ராக் மினரல்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். HNO3 என்னது? நைட்ரிக் ஆசிட். H2SO4 என்னது? சல்ஃபியூரிக் ஆசிட். H2SO4 என்னது? சல்ஃபியூரிக் ஆசிட். இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஸ்டேட் எனி 4 uses of acid. ஏதாவது 4 தான் கேக்குறாங்க, ஈஸியான 4 பாயிண்ட் கூட நீங்க எழுதலாம். ஓகே, சரி. எவ்ரி 1 hour கிளாஸ் நம்ம வந்து ஒரு 10 மினிட் பிரேக் எடுப்போமா? இல்லடா, இம்பார்ட்டன்ட் 4 மார்க்கும் கலந்து இருக்கு இதுல. ஓகே, we'll take a 10 minute break. ஓகேவா? முடிச்சிட்டு நம்ம மீதியை முடிச்சலாம். பயாலஜியில நிறைய இருக்கு, அதனால தயவு செய்து பிரேக் விட்டா அப்படியே காணா போவாதீங்க. பிரேக் எதுக்கு? போனை சார்ஜ் போடுறதுக்கு. நீங்களும் போய் தண்ணி காஃபி ஏதாச்சும் குடிச்சிட்டு வரத்துக்காக. ஓகே, சோ டக்குன்னு வந்துடணும். குட் பாய்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸா.
வந்தாச்சா வந்தாச்சா வாங்க. Any 4 uses of acids. சல்ஃபூரிக் ஆசிட் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய அதர் காம்பவுண்டுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், கார் பேட்டரிலையும் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ சல்ஃபூரிக் ஆசிட்ஸை வந்து வாட் டு வி கால் இட் ஆஸ் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து நிறையா டாய்லெட் கிளீனிங்லலாம் யூஸ் பண்ணுறோம் HCl. ஓகே, அது ஈஸியாக இருக்கும். அடுத்து வாங்க, நைட்ரிக் ஆசிடை பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபர்டிலைசர் மேனுஃபேக்சரிங், டை மேனுஃபேக்சரிங், பெயிண்ட்டு, ட்ரக் மேனுஃபேக்சரிங்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து கார்போனிக் ஆசிடை வந்து ஏரேட்டட் ட்ரிங்க், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த 4 பாயிண்ட் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ சல்ஃபூரிக் ஆசிடை வி கால் இட் ஆஸ் கிங் ஆஃப் chemicals. ஓகே, ஏன்னா நிறைய ப்ரிப்பரேஷன்ல we use sulfuric acid. ஓகே, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம டாய்லெட்ல கிளென்சிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணுவோம். நைட்ரிக் ஆசிட் வந்து ஃபர்டிலைசர் டைஸ்லலாம் யூஸ் பண்ணுவோம். கார்போனிக் ஆசிட் வந்து ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்துப்பா, significance of pH of soil in agriculture. ஓகே, அக்ரிகல்ச்சர்ல the pH of soil is very very important. ஏன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்டுக்கு கொஞ்சம் அல்கலைன் சாயில் தேவைப்படும், கொஞ்சம் பேசிக்காக இருக்கிற சாயில் தேவைப்படும். வைல் ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசிடிக் சாயில் தேவைப்படும். சுகர் கேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் சாயில் தேவைப்படும். சரியா? ஸோ pH of soil வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்டுக்கு வந்து ஆல்கலைன் சாயில் தேவைப்படும், ரைஸுக்கு வந்து அசிடிக் சாயில் தேவைப்படும், சுகர் கேனுக்கு நியூட்ரல் சாயில் தேவைப்படும். இதே நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா என்ன ஆகாதுங்கிற க்ரோ ஆகாது. அடுத்து when does the acid rain occur? ஆசிட் ரெயின் வந்து நமக்கு எப்போ காஸ் ஆகும், எப்போ அக்கர் ஆகும்? இட் இஸ் யூஸ்டு சீஃப்லி, நல்லா கவனிங்கடா. ஓகே, ப்ராப்பராக கவனிங்க. It is used chiefly to dissolve metals such as gold and platinum. இல்ல இது வந்து aqua regia. இது क्वेश्चन என்ன தெரியுமா? aqua regia பத்தி. ஓகே, இந்த ஆன்சர் தப்பு, இது வேண்டாம். We'll skip this. What are the uses of plaster of Paris? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் வந்து நம்ம மாவு கட்டெல்லாம் போடுவாங்கல்ல அது. ஓகே, ஸோ பிளாஸ்டரிங் போன்ஸ் பிளாஸ்டர் பண்ணுறதுக்கும், நிறையா காஸ்ட்னா கட்டு அந்த அச்சு கிரியேட் பண்ணுறதுக்கும், ஸ்டாச்சூஸ் பொம்மைகள்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறோம். 2 ஆசிட் இருக்குப்பா, ஏ பின்னு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் அயான் கொடுக்கும், பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன் அயான் கொடுக்கும். ஏ என்ன? ஒரு ஹைட்ரஜன் அயான் கொடுக்குற ஆசிட் தான் HCl, 2 ஹைட்ரஜன் கொடுக்குற ஆசிட் தான் H2SO4. இப்படி எழுதணும், H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட். ஒரு ஹைட்ரஜனை கொடுக்குற ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், 2 ஹைட்ரஜனை கொடுக்குற ஆசிட் சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிடை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்வா ரெஜியா அப்படின்னா என்ன? ஆக்வா ரெஜியா அப்படின்னா என்ன? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் நைட்ரிக் ஆசிட் HNO3ஐயும் 3:1 ரேஷியோல எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் ஆக்வா ரெஜியா. அதுதான் ஆக்வா ரெஜியா. மெட்டல்ஸ் லைக் கோல்ட் அண்ட் சில்வர் ஆர் நாட் ரியாக்டிவ் வித் எய்தர் HCl or HNO3. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நினைச்சாலும் சரி, ஓகே, இல்ல HCl நினைச்சாலும் சரி, இல்ல நைட்ரிக் ஆசிட் நினைச்சாலும் சரி, கோல்டு என்ன பண்ண முடியாது? ரியாக்ட் பண்ணவே வைக்கவே முடியாது. ஓகே, ஆனா இந்த 2 ஆசிடும் ஒன்னு சேர்ந்தா அதை தாங்க ஆக்வா ரெஜியான்னு சொல்லுவோம். ஆக்வா ரெஜியானா HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் 3:1 ரேஷியோல கம்பைன் ஆகி இருக்கிறது தான். அது என்ன பண்ணும்? கோல்டு பிளாட்டினம் மாதிரி யாரு கூடயுமே ரியாக்ட் பண்ணாததை கூட ரியாக்ட் பண்ணி கரைச்சிரும். இட் இஸ் அ எல்லோ ஆரஞ்ச் ஃபியூமிங் லிக்விட். நல்லா அதுலேருந்து புகை மூட்டமாக வருமா, எல்லோ ஆரஞ்ச் கலரில் இருக்குமா. ஹைலி கரோசிவ் லிக்விட். கோல்டையே
கரைச்சிரும். அடுத்து correct the mistakes. Washing soda is used for making cake, bread soft spongy. கிடையாது. Baking soda. Baking soda இருக்குல்ல, which is sodium bicarbonate, NaHCO3, மூணு ஒண்ணுதான். ஓகே, இதெல்லாம் PDF வேணுமா? ஃபுல் கிளாஸ் கவனிங்க. கிளாஸ்லயே தான் நான் PDF தருவேன். கிளாஸ் கவனிச்சாதான் PDF. ஏன்னா PDF மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம், படிக்க மாட்டோம். சரியா? அதனால ஃபுல் கிளாஸ் ப்ராப்பரா கவனிங்க. Ma'am, I want to join terminal class because they don't know about the course. Okay பா, அப்போ நீங்க வந்து யார் சாருக்கு கால் பண்ணலாம்? இந்த நம்பர் 9344120128 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன கேள்வியோ கேட்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க terminal batch பத்தி சொல்லிடுங்க. சொல்லிட்டு பேசணும்னு நினைச்சாங்கன்னா இதை கொடுங்க. சரியா? நம்பர் கொடுங்க. இப்போ இல்ல, நாளைக்கு காலையில கால் பண்ண சொல்லுங்க. பேக்கிங் சோடா, அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கேக் இல்லைனா பிரெட் ஸ்பாஞ்சி. இதே வாஷிங் சோடா வந்து தண்ணியில யூஸ் பண்ணுவோம். வாஷிங் சோடா ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரா மாத்த. கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்டை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவோமா? கிடையாது. கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அதான் CaSO4 ஹாஃப் வாட்டரை பிளாஸ்டரிங் போன்ஸ், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நம்ம பார்த்தோம்ல, போனை பிளாஸ்டர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளீச்சிங் பவுடர் இருக்குல்ல, கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOCl2, அதை வந்து நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவோம். ப்ளீச்சிங் பவுடரை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவோம். அடுத்து வாட் இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னா என்ன? ஆசிடும் பேஸும் சேர்ந்தா சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். ஆசிட்ல இருக்கிற ஹைட்ரஜன் அயானோ பேஸ்ல இருக்கிற OH அயானோ சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, சோ இந்த நியூட்ரலைசேஷனால நமக்கு pH வந்து 7 கிடைக்கும். நல்லா கவனிங்க. ஆசிட் HCl ஒரு ஆசிட், NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸ், சோடியமும் குளோரினும் சேர்ந்து NaCl ஃபார்ம் பண்ணிருச்சு, அதுதான் சால்ட். ஓகே, அண்ட் இங்க இருக்கிற HOH சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ ஆசிடு பேஸ் கூட சேர்ந்து நமக்கு சால்ட்டும் வாட்டரும் கொடுக்கும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பேஸ், சோடியம் குளோரைடு வந்து சால்ட், தென் வாட்டர். ஓகே, அவ்வளோதான். டிஃபரன்ஷியேட் ஹைட்ரேட் அண்ட் ஆன்ஹைட்ரஸ் சால்ட் வித் எக்ஸாம்பிள். ஹைட்ரேட் சால்ட்னா என்ன? ஹைட்ரேட் சால்ட் அப்படின்னா ஒரு சால்ட்ல வாட்டர் இருந்தா அது ஹைட்ரேட். ஓகே, வாட்டர் இருந்தா அது வந்து என்னது அப்படின்னா ஹைட்ரேட். இதே வாட்டர் கிடையாது. ஓகே, வாட்டர் கிடையாது, நோ வாட்டர், நோ மாய்ஸ்சர், ட்ரையா இருக்கு அப்படின்னா அது வந்து ஆன்ஹைட்ரஸ் சால்ட். ஓகே, ஸோ ஹைட்ரேட் சால்ட்னா என்ன? சால்ட் தட் கண்டெயின் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் தான் ஹைட்ரேட் சால்ட். The number of molecules of water hydrated வந்து என்னது அப்படின்னா எவ்வளோ வாட்டர் இருக்கோ அதுதான் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, CuSO4 5 வாட்டர், இது வந்து காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னா நோ வாட்டர். Salts do not contain water of crystallization. They are found as powders. பவுடர்ஸா இருக்கும், அதுல தண்ணியோ தண்ணி பசையோ ஈரத்தன்மையோ இருக்கவே இருக்காது. அதுக்கு பேர் தான் ஆன்ஹைட்ரஸ் சால்ட். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு. அடுத்து give the test to identify acid and base. acid வந்து என்ன தெரியுமா பண்ணும்? BAR. ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட்டா மாத்துறதா வந்து ஆசிட். ஓகே, சோ அது வந்து என்ன பண்ணும்? ப்ளூ லிட்மஸ் ரெட்டா மாத்தும். அப்ப ரெட்ட ப்ளூவா மாத்துறது பேஸ். ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பினாப்தலீன் ஆட் பண்ணீங்கன்னா கலரே கொடுக்காது, ஆனா பேஸ் வந்து பிங்க் கலர் கொடுக்கும். ஆசிட் வந்து பினாப்தலீன்ல கலர்லெஸ். பினாப்தலீன் ஸ்பெல்லிங் எப்படி எழுதுதுன்னு சொல்லி தரேன், கவனிங்க. ஃபீனால், ஃபீனால், ஃபீனால். ஓகே, த த லீன், த லீன். இங்க ஒரு PH போட்டுக்கோங்க. ஃபினால்ப், இப்புக்கு தான் PH, இப்புக்கு PH, தலீன். ஃபினால்ப் தலீன், ஃபினால்ப் தலீன். ஓகே, சோ
ஆசிட் வந்து ஃபினாப்தலீன் ஆட் பண்ணீங்கன்னா கலர்லெஸ்ஸா இருக்கும். பேஸ் வந்து ஃபினாப்தலீன் ஆட் பண்ணீங்கன்னா பிங்க் கலர் கொடுக்கும். ஆசிட்ல மீத்தைல் ஆரஞ்சு இஸ் பிங்க், பேஸ்ல மித்தைல் ஆரஞ்சு ஆட் பண்ணீங்கன்னா எல்லோ கலர் கொடுக்கும். ஆசிட்ல மித்தைல் ஆரஞ்சு ஆட் பண்ணீங்கன்னா பிங்க் கலர் கொடுக்கும். பேஸ்ல மித்தைல் ஆரஞ்சு ஆட் பண்ணீங்கன்னா எல்லோ கலர் கொடுக்கும். அடுத்து ரைட் எனி 4 யூசஸ் ஆஃப் பேஸ். பேசஸோட 4 யூசஸ் வந்து கேக்குறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் சோப். சோப் மேனுஃபேக்சரிங்ல யூஸ் ஆகிறது வந்து என்னது? சோடியம் என்னலே ஆகுது, பேய் பிச்சாச்சு ஏதோ வந்துருச்சு போல. யா, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு சோப் மேனுஃபேக்சரிங்ல யூஸ் பண்றோம். கால்சியம் ஹைட்ராக்சைடை வந்து நம்ம ஒயிட் வாஷிங் ஆஃப் பில்டிங். ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து எதுல யூஸ் பண்றோம்? ஒயிட் வாஷிங் ஆஃப் பில்டிங், பில்டிங்கோட ஒயிட் வாஷிங்ல யூஸ் பண்றோம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை நம்ம மெடிசின் ஃபார் ஸ்டொமக் டிஸார்டர், ஸ்டொமக் டிஸார்டர் ஆன்டாசிட்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடை கிரீஸ் ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் க்ளோத், கிளாத்ல இருக்கக்கூடிய கிரீஸ் ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண யூஸ் பண்றோம். ஸோ சோகாமாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சம்திங். ஓகே, இல்ல so for sodium hydroxide, Ka for calcium hydroxide, Ma for magnesium hydroxide, Am for Sokamam, okay, for ammonium hydroxide. So sodium hydroxide வந்து manufacturing of soap, calcium hydroxide வந்து white washing of building, magnesium hydroxide வந்து stomach disorder இருக்கு, ammonium hydroxide வந்து remove grease stains. 5 uses of salt. 5 uses of salt. First வந்து common salt. It is used in the daily food and used as preservative. தினசரி ஃபுட்லயும் ப்ரிசர்வேட்டிவாவும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த காமன் சால்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, வாஷிங் சோடா நல்லா கவனிங்க. வாஷிங் சோடா என்னது? சோடியம் கார்பனேட் Na2CO3 ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் பண்றதுக்கும் கிளாஸ், சோப்பு, பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றோம். பேக்கிங் சோடா சோடியம் பைகார்பனேட் NaHCO3. It is used in making baking powder, which is the mixture of baking soda and tartaric acid. Okay, baking powder make பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். சோடா ஆசிட் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ்ல யூஸ் பண்றோம். கேக்கு, பிரெட்டை சாஃப்ட் ஆக்கிறதுக்குலாம் யூஸ் பண்றோம். ஸ்டொமக்குக்கும் எக்ஸஸ் ஆஃப் ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்றோம். ஓகே, ப்ளீச்சிங் பவுடர் பாருங்க, கால்சியம் ஆக்சிக்ளோரைட் CaOCl2. இதுதான் என்னது? ப்ளீச்சிங் பவுடருடைய கெமிக்கல் ஃபார்முலா CaOCl2. It is used as disinfectant. ஓகே, டிஸ்இன்ஃபெக்டன்ட்டா வந்து யூஸ் பண்றோம். It is used for bleaching cotton and linen. Cotton, linenலாம் வந்து நமக்கு ஒரு மாதிரி பழுப்பு கலர்ல தான் கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒயிட் கலர்ல ப்ளீச் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது என்னது? கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் CaSO4 half water. CaSO4 half water. சரியா? So it is used for plastering bones. Bones பிளாஸ்டர் பண்றதுக்கு, கட்டு போடுறதுக்கு யூஸ் பண்றோம். மேக்கிங் காஸ்ட் ஃபார் ஸ்டாச்சு. ஸ்டாச்சூஸ்லாம் செய்யறதுக்கு அச்சுக்கு யூஸ் பண்றோம். ஸ்டாச்சு செய்ய அச்சுக்கு யூஸ் பண்றோம். சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஏன் நம்ம வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றோம்? சல்ஃபூரிக் ஆசிட் ஏங்க கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு சொல்றோம்? ஏன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெனி அதர் காம்பவுண்ட்ஸுக்கு யூஸ் பண்றோம். நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்,
நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண சல்ஃபூரிக் ஆசிடை யூஸ் பண்றோம். அதே நேரத்தில் அதை வந்து நம்ம கார் பேட்டரிஸ்லையும் யூஸ் பண்றோம். டயமண்டுக்கும் கிராஃபைட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதே சேம் क्वेश्चन 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில இருக்கு. ஓகே, இதே சேம் क्वेश्चन 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில இருக்கு. ஓகேவா? எல்லாரும் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. Every 1 hour we will drink some water. Okay? Okay வா? Clear? Mission water accomplished. Are we all staying hydrated? Are we all staying hydrated? உண்மையா சொல்றேன், எல்லாருமே தண்ணி குடிங்க பார்க்கலாம். ஸ்லோவா சொல்லி தரவா? சரி, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். அதுக்குள்ள மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்டுன்னு சாட்ல போடுங்க. நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். ஆரம்பிக்கலாமா? தண்ணி குடிச்சாச்சா எல்லாருமே? வெரி குட், வெரி குட். மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்டா? வெரி குட்ரா, சூப்பர். அடுத்துப்பா, கிராஃபைட்டுக்கும் டைமண்டுக்கும் என்னென்ன வித்தியாசம்? ஈச் கார்பன் ஆட்டம் ஹேஸ் 3 கோவேலன்ட் பாண்ட்ஸ். ஓகே, கிராஃபைட்ல ஒவ்வொரு கார்பன் ஆட்டம்க்கும் 3 பாண்ட் வந்து இருக்கும். இங்க 4 கோவேலன்ட் பாண்ட் இருக்கும். டைமண்ட்ல 4 கோவேலன்ட் பாண்ட் இருக்கும். பேசிக்கலி கிராஃபைட் டைமண்ட்லாம் என்ன தெரியுமா? they are called as allotropes of carbon. allotropes of carbon அப்படினா என்னது? ஸ்ரீ வேதமனு அவங்க தண்ணி குடிச்சிட்டாங்க, சூப்பர். ஸ்ரீமதி வெரி குட்ரா. கத்தி ஜா வெரி குட். ஓகே, ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஈச் கார்பன் ஆட்டம்ல வந்து 3 கோவேலன்ட் பாண்ட் வந்து இருக்கும். அண்ட் ஈச் கார்பன் ஆட்டம் ஹேஸ் 4 கோவேலன்ட் பாண்ட். இப்போ அல்லோட்ரோப்னா என்ன தெரியுமா? டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், அதுதான் நம்ம வந்து அல்லோட்ரோப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா?
ஸோ எக்ஸாம்பிள், ஒரே ஸ்டேட்ல சாலிட் ஸ்டேட்லயே கார்பனுக்கு என்னென்னலாம் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. கிராஃபைட், டைமண்ட், கிராஃபீன், ஃபுல்லரீன், கார்பன் நானோ டியூப்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கு. சரியா, இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஓகே, ஸோ கவனிங்க. அதில் நம்ம கிராஃபைட்டுக்கும் டைமண்டுக்கும், டைமண்ட் எவ்வளோ காஸ்ட்லி, டைமண்ட் எவ்வளோ காஸ்ட்லி, ஆனால் கிராஃபைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பென்சிலோட ஒரு சின்ன ஹூக் மாதிரி தான், பென்சிலோட ஒரு சின்ன ஹூக் தான் கிராஃபைட். கிராஃபைட் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், ஸ்லிப்பரி டு டச் பண்ணால் கொஞ்சம் வழுக்கும், சாஃப்டாக இருக்கும், ஒபேக்காக இருக்கும். இந்த சைடு பார்த்தா அந்த சைடு தெரியாது, அதுக்கு பேர் தான் ஒபேக். அதே டைமண்ட் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும், கையாலலாம் போட முடியாது, ஹெவியாக இருக்கும், அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியும், டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும். It has planar layers of hexagon units. Planar layers of hexagon units இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா tetrahedral units linked in 3 dimension. 3 dimensionல tetrahedral units வந்து நமக்கு லிங்க் ஆகி இருக்கும். It is conductor of heat and electricity. Graphite வந்து heat and electricity உடைய ஒரு கண்டக்டர். ஆனா டைமண்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. டைமண்ட் வந்து ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை என்ன பண்ணாது, கண்டக்ட் பண்ணாது. குயிக்கா ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். ஈச் கார்பன் ஆட்டம் ஹேஸ் 3 கோவேலன்ட் பாண்ட். ஒவ்வொரு கார்பன் ஆட்டம்லயே 3 கோவேலன்ட் பாண்ட்ஸ் வந்து இருக்கும், டைமண்ட்ல 4 இருக்கும். சாஃப்ட், ஸ்லிப்பரி டு டச் அண்ட் ஒபேக்கா இருக்கும். இதுவே இந்த சைட்ல டைமண்ட் வந்து நமக்கு ஹார்டா இருக்கும், ஹெவியா இருக்கும், டிரான்ஸ்பேரண்டா இருக்கும். planar layers hexagonal units இருக்கும், tetrahedral linked with 3 dimensional இருக்கும். Conductor of heat and electricity, non-conductor of heat and electricity. Okay, all isomers of C2H6. Isomerனா என்ன தெரியுமா, same molecular formula, ஆனா மத்ததெல்லாம் மாறும். ஓகே, அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து மாறும். சேம் மாலிகுலர் ஃபார்முலா என்ன, எவ்வளோ கார்பன், எவ்வளோ ஹைட்ரஜன், எவ்வளோ ஆக்சிஜன், இதெல்லாம் தான் சேமா இருக்கும். சரியா, ஸோ இங்கே பாருங்க, C2H6O6, C2 1 2 3 4 5 6 H6O, OHன்னு எழுதலாம், இல்லைனா CHOH, அதாவது இது கீட்டோன்ஸாகவும் எழுதலாம், ஈத்தராகவும் எழுதலாம், இல்லைனா எத்தனாலாகவும் எழுதலாம். சரியா, இப்படி எழுதினா அது என்னது, ஈத்தர். இப்படி எழுதினா இட் இஸ் ஆல்கஹால். கார்பன் ஃபார்ம்ஸ் ஒன்லி கோவேலன்ட் காம்பவுண்ட். ஏன் கார்பன் வந்து நமக்கு கோவேலன்ட் காம்பவுண்ட் மட்டும்தான் வந்து ஃபார்ம் பண்ணுது, ஏன் பார்க்கலாமா? பயாலஜி ஆரம்பிக்கலாம், இது முடிச்சிட்டாலே பயாலஜி வந்துருதுன்னு நினைக்கிறேன். இருங்க, பயாலஜி எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன் கரெக்டா. இன்னும் ஒரு 25 ஸ்லைட்ஸ்லயே நமக்கு பயாலஜி ஆரம்பிச்சிடும். வாங்க வாங்க வாங்க. கார்பன் வந்து நமக்கு கோவேலன்ட் காம்பவுண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். வை, கார்பன் வந்து ஒரு நான் மெட்டல் வித் 6 புரோட்டான், 6 நியூட்ரான், 6 எலக்ட்ரான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்பன் வந்து என்னது, 2,4. ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்பன் வந்து எவ்வளோ, 2,4. ஓகே, இப்ப 8 எலக்ட்ரானை அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல வச்சிருந்தாதான் ஒரு ஆட்டம் வந்து நம்ம ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆட்டம்ல சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தாதான் அந்த பர்டிகுலர் ஆட்டமை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ஏங்க அது ஸ்டேபிளான ஆட்டம்ங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அக்கார்டிங் டு த ஆக்டெட் ரூல் படி கார்பனுக்கு இன்னும் 4 எலக்ட்ரான்ஸ் வேணும், அப்பதான் அது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணும். அப்பதான் அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணும். ஸோ 4 எலக்ட்ரான் இருக்கு, அப்ப இன்னும் எவ்வளவு எலக்ட்ரான் கார்பனுக்கு வேணும், அப்போ கார்பனுக்கு இன்னும் எவ்வளவு எலக்ட்ரான் வேணும், ஸ்டேபிளா இருக்க இன்னும் 4 எலக்ட்ரான் தேவைப்படும். ஓகே, கார்பனுக்கு அப்ப இன்னும் கொஞ்சம் 4 எலக்ட்ரான் தேவைப்படும், அப்பதான் ஸ்டேபிள் ஆகும். The amount of energy required to remove 4 electrons from carbon வந்து high.
எய்தர் 4 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் இல்லைன்னா 4 எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். 4 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண தேவைப்படுற எனர்ஜி இருக்கு பாருங்களேன், அது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஹை. 4 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண எனக்கு தேவைப்படுற எனர்ஜி ரொம்ப ஹை. ஸோ கார்பனால 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ண முடியாதுப்பா. Carbon couldn't gain 4 more electron because the nucleus of carbon with 6 proton cannot attract extra 4 electron. இப்ப ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுதுன்னா நல்லா பிடிச்சி அட்ராக்ட் பண்ணலாம். பக்கத்துல யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரானை திருடிக்க ட்ரை பண்ணலாம். 4 எலக்ட்ரான் வேணும்னு வச்சுக்கோங்களேன். கார்பனுக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான் இருக்குல்ல, 6 புரோட்டான் இருக்குல்ல, அந்த 6 புரோட்டானால 4 எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ண முடியாது. அதுவும் கஷ்டம். as carbon couldn't lose or gain electron. இப்ப கார்பனால என்ன தவிக்குது? கார்பனால எலக்ட்ரானை லூஸும் பண்ண முடியல. ஓகே, கார்பனால என்ன பண்ண முடியல? 4 எலக்ட்ரானை லூஸும் பண்ண முடியல, 4 எலக்ட்ரானை கெயினும் பண்ண முடியல, நடுவுல தத்தளிக்குது. ஆனா ஷேரிங் ஆஃப் 4 எலக்ட்ரான் வித் another கார்பன் பண்ண முடியும். ஆனா 4 எலக்ட்ரானை கார்பனால என்ன பண்ணிக்க முடியும்? ஷேர் பண்ணிக்க முடியும். அல்லோட்ராபி அப்படின்னா என்ன? அதனால தான் கார்பன் வந்து என்ன பண்ணுது? கோவேலன்ட் பாண்ட் மேக் பண்ணுது. கோவேலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் தான் என்னது? கோவேலன்ட் பாண்ட். அல்லோட்ராபி அப்படின்னா என்னது? Allotropy is a property by which an element can exist in more than one form in the same physical state. இதே question தான், அதே question அதே ஆன்சர் தான் 12th ஸ்டாண்டர்ட்லயும் நீங்க படிப்பீங்க. ஓகே, என்னது allotropsனா? ஒரு எலிமெண்ட் more than one formல இருக்கும் ஒரே physical stateல. இப்ப வாட்டர் வந்து நமக்கு சாலிட் ஸ்டேட்ல ஐஸா இருக்கு, லிக்விட் ஸ்டேட்ல வாட்டரா இருக்கு, இதே கேஷியஸ் ஸ்டேட்ல அது வாட்டர் வேப்பரா வந்து இருக்கு. சரியா? ஆனா அல்லோட்ராபினா என்ன தெரியுமா? ஒரே பிசிக்கல் ஸ்டேட்ல, அதாவது சாலிட் ஸ்டேட்லயே பாத்தீங்க அப்படின்னா கிராஃபைட்டா இருக்கு, டைமண்டா இருக்கு, கார்பன் நானோ டியூப்ஸா இருக்கு, ஃபுல்லரின்ஸா இருக்கு, இப்படி நிறைய ஃபார்ம்ஸ் ஒரே பிசிக்கல் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு பேர் தான் அல்லோட்ரோப்ஸ். What are one-time use and throwaway plastic? Why are one-time use and throwaway plastic harmful? எதனால அந்த once use plastic இருக்குல்ல, அது வந்து ஏன் வந்து நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்றதோ இல்ல ஒரு வாட்டி யூஸ் பண்றதால ஏன் harmful? Use and throw plastics are short and long-term environmental damage. Environmentக்கு அது வந்து ஒரு damage cause பண்ணும். Half of the plastic made today is used for throwaway plastic item. These block drains and pollute water body. குழையா அது போய் என்ன பண்ணும் அப்படின்னா அடைச்சிக்கும், சாக்கடை அடைச்சிக்கும், அதே நேரத்தில் வாட்டர் பாடிஸையும் பொல்யூட் பண்ணும், கடல் சாக்கடை எல்லாத்தையும் பொல்யூட் பண்ணும். ஒன் டைம் பிளாஸ்டிக் வந்து ஹியூமன்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், அதுக்கு வந்து என்ன காஸ் பண்ணும்? ஹெல்த் ப்ராப்ளம் காஸ் பண்ணும். Some examples of plastic carry bag, plastic cup, plate, straw, water pouch, cutlery, plastic sheet, food wrap பண்ணி வருது. இதனால தான் ஒன் டைம் பிளாஸ்டிக். Once you throw them away, they can stay in the environment for over 1000 years, causing plastic pollution. 1000 வருஷம் வரைக்கும் அந்த த்ரோ அவே பிளாஸ்டிக் வந்து இருக்குமா, அதனால அதை தூக்கி போடாதீங்க, ரீசைக்கிளுக்கு இடைக்கு போட்டுருங்க. டீட்டெயிலாக நீங்கள் வந்து படிப்பீங்க. சரியா? இதே கேட்டினேஷன் கொஸ்டின் தான் 12th ஸ்டாண்டர்ட்லயும் வரும். டீடைல்லாம் 7 மார்க் லைவ்ல படிக்கலாம். ஹாட்ஸ் தனியாவே கூட படிக்கலாம். What is radiocarbon dating? Okay, what is radiocarbon dating? Radiocarbon dating is a method by which the age of the fossil wood or animal is determined using carbon-14 isotope. Okay, radiocarbon dating அப்படினா வந்து என்னது? method by which age of fossil wood, ஒரு fossil wood இல்லனா ஒரு animal அதோட வயசை carbon-14 isotope வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் radiocarbon dating. What are anesthetics? How are they classified? The drugs which causes loss of sensation பேர் தான் anesthetics.
மயக்க மருந்து. அனஸ்தெட்டிக்ஸ்னா என்னதுப்பா? மயக்க மருந்து. சரியா? அனஸ்தெட்டிக்ஸ் வந்து நம்ம ரெண்டு விதமா வந்து கிளாஸிஃபை பண்றோம். ஜெனரல் அனஸ்தீசியா, லோக்கல் அனஸ்தீசியா. இப்போ எனக்கு வந்து ஒரு குட்டி ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லா கிழிஞ்சிருச்சு கண்ணுக்கிட்ட. அப்போ இந்த இடத்துல தையல் போட்டிருக்காங்க, தெரியுதா? இந்த தையலுக்கு வந்து எனக்கு லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்தாங்க. இந்த இடத்துல ஊசி போடுவாங்க. அப்போ அந்த ஒரு இடம் மட்டும் மறத்து போயிடும், நமக்கு சென்சேஷன் இருக்காது. ஸோ இவங்க தையல் போட்டாங்க, அது வந்து லோக்கல் அனஸ்தீசியா. இதே பாடியில ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கும். அப்போ ஹோல் பாடி நானே தூங்கிடுவேன், நானே ஃபுல்லா தூங்கிடுவேன். அப்போ ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா அது ஜெனரல் அனஸ்தீசியா, மொத்தமாவே தூங்கிடுவோம். லோக்கல் அனஸ்தீசியானா லோக்கலா ஒரு இடத்துல மட்டும் கொடுப்பாங்க. ஓகே, எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்றாங்களோ அங்க மட்டும் கொடுப்பாங்க. வாட் இஸ் த நீட் ஃபார் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இன் கிராப் ஃபீல்ட்? நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா? ஃபர்டிலைசர்ஸ்க்கான என்ன யூஸ்? கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். The need for chemical fertilizers in crop field is to supply essential micro and macro nutrients. கிராப்புக்கு தேவையான மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸை தரதுக்கு பேர் தான் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். வாட் இஸ் ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் டு? நீங்க நிறைய பேர் வந்து இது படிச்சு பார்த்துருக்கீங்களா? யூ டிட் நாட் ரிப்ளை டு மை மெசேஜ். அதுக்கு உங்க மெசேஜை போடலாம். மதுமிதா 100 வாட்டி அந்த மெசேஜை போடுறதுக்கு நீங்கள் அந்த மெசேஜை திருப்பி போடலாம். ஏன்னா இவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணுறாங்கல்ல, இப்போ நான் எப்படி எல்லா மெசேஜும் கரெக்டாக பார்க்க முடியும்? 10th standard started 15 days. Cycle test started day before yesterday. Tamil and biology as minister. When do Vedantu live class will start for? 10th வந்து 27th அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? அதுக்கு முன்னாடி will be doing basics live. நம்ம வேதாந்து ஆப்ல ஸ்டார்ட் ஆகும். மறக்காம எல்லாருமே தீமின்னல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. வாட் இஸ் ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் டு? Forensic chemistry is related to application of scientific principles, technique and methods to investigation of crime. Forensic chemistry வந்து எதுல related அப்படின்னா scientific principles, techniques, methods of a crime. Methods of a crime இது எல்லாத்துக்கூடயுமே related தான் வந்து என்னது? Forensic chemistry. அடுத்துப்பா, explain the types of dyes based on their method of application. Explain the types of dye வந்து அதோட application base பண்ணி detail answers 7 மார்க்ல படிப்பீங்க. ஓகே, பயாலஜி ஆரம்பிக்க போறோம். அப்படியே சாட்ல எல்லாரும் ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ஒரு வழியா we have completed physics and chemistry. We are now going to start bio. ரெடியா எல்லாருமே? பயோ ஆரம்பிக்க ரெடியா? பயோ ஆரம்பிக்க ரெடியா? சாட்ல ஒரு ஃபயர் போடலாமா? நாளைக்கு 11 o'clock உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஓகே, டன். we can continue. வாங்கப்பா. define taxonomy. taxonomyனா என்ன? இதுக்கப்புறம் கிளாஸ் வந்து நம்ம கரெக்டா கவனிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்கறது மட்டும் போதும். ஓகே ஓகே, வாங்கப்பா ஆரம்பிக்கலாம். வாட் இஸ் taxonomy? Taxonomy is the science of classification which makes the study of wide variety of organisms
easier and helps to understand the relationship among different groups of animals. Okay, நிறைய ஆர்கானிசம்ஸ் பத்தி படிக்கவும், நிறைய ஆர்கானிசம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கவும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு டாக்ஸானமி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெமட்டோசிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? The tentacles of the organism belonging to phylum Coelenterata bear stinging cells called cnidoblast or nematocyst. Okay, pronunciation ரொம்ப முக்கியம். Nematocyst. So நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா let me show you the pictures of it. Okay, இதுக்கான pictures வந்து நான் காட்டுறேன். காப்பி பண்ண பேஸ்ட் வருமான்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. ஓகேவா? ஸோ நெமட்டோசிஸ்ட் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா மேம்? why aren't you replying to me? டே கிளாஸில் இவ்வளோ பேர் கவனிச்சிட்டு இருக்காங்க, எல்லாருமே கொஷின் கேட்குறாங்க. நானும் பார்த்தீங்க அப்படின்னா why ஸ்டாலின் ஆடா? தம்பி நான் என்னடா பண்ண முடியும்? அது என் கையிலேயே ஆடா இருக்கு. உங்களுக்கு வந்து ஆடே வேண்டாம் அப்படின்னா வேதாந்தோ ஆப்பில் வந்து கவனிங்க. சரியா? யா, நெமட்டோசிஸ் டென்டக்கிள்ஸ், இதுதான்ப்பா டென்டக்கிள்ஸ். ஓகே, இங்கே பார் மீச மாதிரி வெளில வந்திருக்கு பத்தியா? அதுதான் வந்து டென்டக்கிள்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் பிலாங்கிங் டு எந்த ஃபைலம்? கோயிலென்ட்ரேட்டாலாம் சொல்லக்கூடாது, சீலென்ட்ரேட்டா. அது என்ன ஃபைலம்? சீலென்ட்ரேட்டா. bear stinging cells called cnidoblast or nematocyst. அது நெமட்டோசிஸ்டுக்கு இன்னொரு பேர் என்னது? cnidoலாம் சொல்லக்கூடாது, cnidoblast. என்னது அது? cnidoblast. சரியா? வெரி குட். அடுத்து பாருங்க. why coelentrates are called diploblastic animals? ஏன் வந்து or diploblastic animals? ஏன் வந்து coelentrata வந்து நம்ம diploblastic animals ன்னு சொல்றோம்? The body wall of coelentrate is diploblastic with two layers, namely outer ectoderm and inner endoderm, separated by non-cellular jelly-like substance called mesoglea. ஓகே, ஸோ மீசோக்லியாங்கிற ஒரு செப்பரேட் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸால அவுட்டர் எக்டோடர்ம்னு ஒரு ஸ்கின்னு, அதுக்குள்ள இன்னர் எண்டோடர்ம்னு ஒரு ஸ்கின்னா வந்து செப்பரேட் ஆகி இருக்கும். டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் டூ லேயர்ஸ் இன் த பாடி வால் தே ஆர் செட் டு பி டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். இந்த மாதிரி ரெண்டு லேயரா பிரிஞ்சு இருக்கிறதுனால நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்? டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். the body wall of coelenterata வந்து எப்படி இருக்கும்? டிப்ளோபிளாஸ்டிக்கா வந்து இருக்கும். அவுட்டர் எக்டோடர்ம் இருக்கும், இன்னர் எண்டோடர்ம் இருக்கும். சரியா? அதுல என்ன ஃபில் ஆகி இருக்கும்? இந்த அவுட்டருக்கும் இன்னருக்கும் நடுவுல மீசோக்லியா ஃபில் ஆகி இருக்கும். அடுத்து list the respiratory organs of amphibians. மீன் எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிள் மீனை எடுத்துக்கோங்க. சரியா? இப்ப respiration is through gills, skin, அப்புறம் bucco pharynx, lungs. ஓகே, என்னென்னப்பா? gills, skin, bucco pharynx, lungs. இதெல்லாம் தான் respiratory organs of amphibians. amphibians உடைய respiratory organs. how do locomotion takes place in starfish? ஸ்டார்ஃபிஷ்ல அது எப்படி நடக்கும்? லோகோமோஷன்னா மூவ்மெண்ட். ஸ்டார்ஃபிஷ் வந்து நமக்கு எப்படி நடக்கும்? how do locomotion take place in starfish? ஓகே, ஸோ லோகோமோஷன் வந்து டியூப் ஃபீட் அப்படிங்கிறத வச்சு தான் அது வந்து என்ன பண்ணும்? நவுரும். அந்த டியூப் ஃபீட்டை வந்து பார்க்கலாமா? பிக்சர் காட்டவா? ஸ்டார்ஃபிஷ் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா திருப்பி போட போறோம். இதோ பாருங்க, ஸ்டார்ஃபிஷ் எப்படி திருப்பி போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கால் வந்து இருக்கும். ஓகே, ஸ்டார்ஃபிஷை திருப்பி போட்டீங்கன்னா தோப்பர் குட்டி குட்டி கால் மாதிரி வந்து இருக்கா? அதுக்கு பேர் தான் வந்து என்னது? டியூப் ஃபீட். ஓகே,
இன்னொரு பிக்சர்லயும் கிளியரா காட்டுறேன். இங்க பாருங்க. Can you see and understand? Can you see and understand? தோ பாரு. குட்டி குட்டி காலா இருக்கா, அதுக்கு பேர் தான் டியூப் ஃபீட். அடுத்துடா நெக்ஸ்ட் பாருங்க. Are jellyfish and starfish similar to fishes? இல்லனா ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஜெல்லிஃபிஷும் ஸ்டார்ஃபிஷும் சேமான்னு கேக்குறாங்க. இல்லங்க, ஜெல்லிஃபிஷும் ஸ்டார்ஃபிஷும் சேம் கிடையாது. ஏன்னா ஃபிஷஸ் வந்து பாய்கிலோதெர்மிக் அக்வாட்டிக், while starfish வந்து நமக்கு invertebrates. ஓகே, starfish and jellyfish வந்து நமக்கு invertebrates. jellyfish பார்த்திருக்கீங்களா? have you seen jellyfish? let me show you. and அப்படியே சொல்லுங்களேன், jellyfish வந்து பார்க்கிறதுக்கு செம அழகா இருக்கும். பாய்சனஸா இல்லையா? ஜெனரலி பார்க்க அழகா இருக்கிற அக்வாட்டிக் அனிமல்ஸ் நிறைய வந்து பாய்சனஸா இருக்கும். நிறைய வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து பாய்சனஸா இருக்கும். சரியா? ஓகே, ஸோ ஜெல்லி ஃபிஷ் வந்து ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் கிடையாது, ஃபிஷ்ஷுக்கு சிமிலரா கிடையாது. ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஆல் பாய்கிலோதெர்மிக். பாய்கிலோதெர்மிக்னா என்ன? பாய்கிலோதெர்மிக் சொல்லுங்கடா. வாட் இஸ் பாய்கிலோதெர்மிக்? ஹோமியோதெர்மிக்கு ஆப்போசிட். ஓகே, ஒரு அனிமல் தன்னுடைய பாடி டெம்பரேச்சரை ஹோமியோஸ்டாசிஸால மெயின்டைன் பண்ணிச்சுன்னா அது ஹோமியோதெர்மிக். ஓகே, இதே தன்னோட பாடி டெம்பரேச்சரை அது மெயின்டைன் பண்ணிக்க முடியாது அப்படின்னா அது வந்து என்னது? அது வந்து பாய்கிலோதெர்மிக். ஓகே, அது வந்து என்னதுன்னா பாய்கிலோதெர்மிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன்ஸ் வந்து என்னது? ஹோமியோதெர்மிக்கா பாய்கிலோதெர்மிக்கா? சொல்லுங்க. ஹியூமன்ஸ் வந்து ஹோமியோதெர்மிக்கா பாய்கிலோதெர்மிக்கா? நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து வெயில் காலத்துல ஒரு மாதிரி, குளிர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மாறிட்டே இருக்குமா? மாறாது இல்லையா? யா. ஸோ ஜெல்லி ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்க, ஃபிஷஸ் ஜென்ரலா வந்து பாய்கிலோதெர்மிக் வித் ஜாஸ், வைல் ஸ்டார் ஃபிஷ், ஜெல்லி ஃபிஷ்லாம் இன்வெர்டிபிரேட்ஸ். இங்க அது மறைஞ்சிருச்சு, அதெல்லாம் என்னதுன்னா இன்வெர்டிபிரேட்ஸ். why are frogs said to be amphibian? frogs வந்து நம்ம ஏன் amphibian அப்படின்னு சொல்றோம்? frogs are said to be amphibian because it can live both in land, நீரிலும் இருப்பான் நிலத்திலும் இருப்பான், வாளுடன் பிறப்பான் வாளை இழப்பான் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீரிலும் இருக்கும் நிலத்திலையும் இருக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? frog. எக்ஸாம்பிள் amphibians சொல்லுவோம். adult frog are much resilient and water, but tadpole larva from frogs lives in water. tadpole ஒரு ஃப்ராகோட லார்வாலேருந்து வரக்கூடிய tadpole வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல தான் இருக்கும். ஆனா அதுலேருந்து வரக்கூடிய அடல்ட் ஃப்ராக் நிலத்திலையும் இருக்கும். சரியா? ஸோ அதனாலதான் நீரிலும் இருக்கு நிலத்திலையும் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஆம்பிபியன்ஸ் சொல்றோம். ஃபைலம் அனிலிடா பத்தி வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஓகே, எதை பத்தி? ஃபைலம் அனிலிடா. ஓகே, சோ ஃபைலம் அனிலிடாக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபைலம் அனிலிடால யார் யார் வருவாங்க? எர்த்வார்ம், லீச்சஸ், இதெல்லாம் வந்து எதுல வரும் நமக்கு? ஃபைலம் அனிலிடால வரும். சரியா? ஃபைலம் அனிலிடால தான் நமக்கு வந்து யாரெல்லாம் வருவாங்க? எர்த்வார்ம், லீச்சஸ்லாம் வந்து வரும். ஓகே, சோ இவங்களோட சிமெட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். ஓகே, சிமெட்ரி வந்து எப்படி இருக்கும்? பைலேட்ரலா இருக்கும். ட்ரைப்ளோபிளாஸ்டிக், ஃபர்ஸ்ட் ட்ரூ சீலோமேட் அனிமல்ஸ் வித் ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா என்ன? ஒவ்வொன்றுக்கும் மீனிங் தெரியுமா உங்களுக்கு? ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஒண்ணுமே இல்ல. 3 distinct embryonic germ layers இருக்கு அப்படின்னா அதான் ட்ரைப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம், இந்த மாதிரி 3 லேயர் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 லேயர் தான் என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா மசில், ஆர்கன்ஸ் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, மசில், ஆர்கன்ஸ், சர்க்குலேட்டரி சிஸ்டம்லாம் ஃபார்ம் பண்ணும். அதனால தான் அதை ட்ரைப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ட்ரூ சீலோமேட். ஓகே,
animals with organ system grade of organization. அதுக்கிட்ட தனியா நமக்கு it will be having every organ system, respiratory organ, excretory organ, அந்த மாதிரி organs. Body is externally divided into segments called as metamers. இங்க earthwormல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே பாடியில வந்து நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும். அததான் அந்த செக்மெண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க மெட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. And joined by ring like structure. அந்த ஒரு செக்மெண்ட்டும் இன்னொரு செக்மெண்ட்டும் எப்படி ஜாயின் ஆகி இருக்கும்னா annuli மூலமா ஜாயின் ஆகி இருக்கும். சரியா? எது மூலமா ஜாயின் ஆகி இருக்கும்? annuli மூலமா நமக்கு வந்து ஜாயின் ஆகி இருக்கும். annuli. ஓகேவா? சரியா? வெரி குட். அடுத்து it is covered by moist thin cuticle. earthworm பார்த்திருக்கீங்களா? ஒரு மாதிரி மாய்ஸ்சரா தான் இருக்கும். ஒரு மாதிரி சொதசொதன் தான் இருக்கும். அதனால தான் அது மேல வந்து நிறைய அந்த மண்ணு வந்து ஒட்டி இருக்கும். கரெக்டா? அப்போ moist thin cuticle இருக்கும். setae and parapodia are locomotory organ. அதோட காலு பேர் தான் இது. parapodia, setae இதெல்லாம் தான் அதோட locomotory organs. ஹியூமன்ஸ்க்கு locomotory organs வந்து எது? ஹியூமன்ஸ்ல locomotory organs எது? நம்ம கால், நம்ம லிம்ஸ். அந்த மாதிரி இங்க அனிலிடாக்கு வந்து யாருப்பா? setae and parapodia. Sexes may be separate or united. Hermaphrodites. Hermaphrodites என்ன தெரியுமா? ஒரே ஸ்பீஷீஸ் கிட்டயே மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும். சரியா? அதுதான் ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஆர்கானிசம்ல when it has both male reproductive organ and female reproductive organ, அதை நம்ம வந்து ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் மேல் தனி ஃபீமேல் தனியும் இருக்கலாம். நீரீஸ், earthworm, leech இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து differentiate between flatworms and roundworms. இதுல கிளியரா தெரியல, நானா கிளியரா சொல்லி தரேன். flatworms and roundworms கம்பல்சரி क्वेश्चन நம்ம நாளைக்கு தான் அந்த லைவ் இருக்கும். ஆனா நம்ம இப்ப படிக்கிறதே கம்பல்சரிக்கு யூஸ் ஆகும். difference between flatworms and roundworms. okay so first வந்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படினா we will see the acoelomate. yeah ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பிக்சர் பாத்துருங்க. வெயிட் பண்ணுங்க, நான் அதோ பிக்சர் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபிளாட் worms. லெட் மீ ஷோ யூ ரவுண்ட் worms. யாருக்கும் புழு பார்த்தா எனக்கு பயு மேம் அப்படிலாம் யாரும் கிடையாதுல்ல. தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நம்ம குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன சாப்பிடுவோம்? டிவார்மிங் மெடிசன்லாம் சாப்பிடுவோம் இல்லையா? நம்ம குடல் புழு நீக்கம்க்கு டிவார்மிங் மெடிசன்லாம் சாப்பிடுவோம். வீட்டில் நாய் பூனைலாம் வளர்க்குறீங்கன்னா மேக் ஷுர் யுவர் பெட் இஸ் டிவார்ம்டு. பூச்சி மருந்தெல்லாம் கரெக்டாக டோசேஜ் பார்த்து டாக்டர்கிட்ட காட்டி கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிளாட் worms வந்து சீலம் பிளாட்டிஹெல்மின்திஸ்ல வரும். சீலம் பிளாட்டிஹெல்மின்திஸ்ல வரும். இதே ரவுண்ட் worm வந்து ஃபைலம் நெமட்டோடால வரும். நெமட்டோடால வரும். ஃபிளாட் worms வந்து டார்சோ வென்ட்ரலி ஃபிளாட்டர்ன் பாடி. டார்சல் வென்ட்ரல், அதாவது மேல கீழே ரெண்டுமே ஃபிளாட்டா வந்து இருக்கும். ரவுண்ட் worms வந்து சிலிண்ட்ரிக்கலா இருக்கும். டேப்பரிங் அட் ஒன் எண்ட், ஒரு எண்டில் வந்து அப்படியே மெல்லிசா மாறிடும். மெல்லிசா மாறிடும். ஃபிளாட் wormல வந்து கியூட்டிக்கல்லாம் கிடையாது. மேலே பார்க்கறதுக்கு ஷைனிங்கா கியூட்டிக்கல்லாம் கிடையாது. ரவுண்ட் wormல வந்து அவுட்டர் கவரிங் கியூட்டிக்கல் இருக்கும். ஃபிளாட் worm வந்து பாராசைட்டிக் இன் நேச்சர். இன்னொரு ஒரு ஹோஸ்ட் கிட்டேந்து நியூட்ரியன்ஸை உறிஞ்சி தான் வாழும். ஓகே மேம், யூ டோன்ட் see my comment. okay, I will ask for now. tadpole வருமா மேம்? tadpole வருமானா tadpole கொஸ்டினா வரலாம். அதனால தான் நடத்தினேன். ஓகே இப்போ கவனிங்க. ரவுண்ட் worms is either live on water or soil. வாட்டர்ல இருக்கலாம், சாயில்ல இருக்கலாம். இதுவும் பாராசைட்டிக் இன் நேச்சர் தான். ஓகே அடுத்துடா ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஃபைலம் கார்டேட்டா.
ஃபைலம் கார்டேட்டா. இது வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. list 5 characteristic features of fishes. fishes உடைய characteristic features என்ன? fishes வந்து poikilothermic, cold blooded, அதோட பாடி டெம்பரேச்சர் அதாலேயே மெயின்டைன் பண்றது கஷ்டம். aquatic vertebrates with jaws. ஓகே, அதுகிட்ட வந்து என்ன இருக்கும் அப்படின்னா jaws வந்து இருக்கும். சரியா? என்ன இருக்கும் நமக்கு? அதுக்கு வந்து என்ன பார்க்கும்? நமக்கு எப்படி upper jaw, lower jaw இதெல்லாம் வந்து இருக்கு. ஓகே, அதே மாதிரி அதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி, நான் அப்படியே மாத்தி சொல்லிட்டேன். ஓகே, நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஹோமியோதெர்ம்ஸையும் பாய்கிலோதெர்ம்ஸையும் வந்து நான் வந்து என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா மாத்தி சொல்லிட்டேன். சரியா? ஓகே, ஹியூமன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமியோதெர்ம்ஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய இன்டர்னல் கோர் பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் என்ன ஆனாலும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஆமா 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 கரெக்டாக தான், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் என்ன ஆனாலும் நம்மளுடைய கான்ஸ்டன்ட் இன்டர்னல் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அதுதான் வந்து ஹோமியோதெர்ம்ஸ். நம்ம வந்து ஹோமியோதெர்ம்ஸ். இதே ஃபிஷ், ரெப்டைல்ஸ்லாம் வந்து பாய்கிலோதெர்ம்ஸ். சுற்றி இருக்கிற சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஹியூமன்ஸ் வந்து சுற்றி குளிர் இருந்தால் கூட நம்ம பாடி வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை வார்மாக வந்து வச்சுக்கும். இதே சுற்றி ரொம்ப ஹீட் இருக்குன்னா நம்ம பாடி வந்து ஹீட்டை ரிலீஸ் பண்ணி நம்மள கூலாக வந்து வச்சுக்கும். ஸோ பாய்கிலோதெர்ம்ஸ்னா சுற்றி இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதோட டெம்பரேச்சரும் வேரி ஆச்சுன்னா அது பாய்கிலோதெர்ம். சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் என்னவா இருந்தாலும் உள்ள இருக்கிற இன்டர்னல் டெம்பரேச்சர் சேமா இருந்துச்சுன்னா அது ஹோமியோதெர்ம்ஸ். The streamlined body is divisible into head, trunk, tail ன்னு பாடி வந்து மூணா பிரியுது. லோகோமோஷன் வந்து ஃபின்ஸால தான். ஃபிஷ்னா ஃபின்ஸ் இருக்கும் இல்லையா? ஃபிஷ்னா ஃபின்ஸ் இருக்கும், அது மூலமா தான் மூவ்மெண்ட் நடக்குது. பாடியில வந்து ஸ்கேல்ஸ் கவர் ஆகி இருக்கும், சிதல்கள் வந்து கவர் ஆகி இருக்கும். ஸ்கேல்ஸ்னா என்ன தெரியுமா? இதுதான் ஒரு மொக்கையான ஃபிஷ் டயக்ராம். ஓகே, ஒரு சின்ன குழந்தை இப்படிதான் வரையும் இல்லையா? இப்போ இப்படி இப்படி இருக்கும்ல, இதுதான் வந்து ஸ்கேல்ஸ். அது தெரியும் உங்களுக்கு. ஓகே, ரெஸ்பிரேஷன் வந்து கில்ஸ் மூலமா. ஓகே, ஃபின்ஸ் மூலமா லோகோமோஷன் இருக்கும், கில்ஸ் மூலமா வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும்? இங்க இருக்கும்ல ஃபிஷ்ஷுக்கு சைட்ல, அதுதான் வந்து கில்ஸ். அது மூலமா மூச்சு விடும். ஹார்ட் வந்து 2 சேம்பர் இருக்கும், ஆரிக்கிள் அண்ட் வென்ட்ரிக்கிள். ஹியூமனுக்கு எத்தனை சேம்பர்ஸ்? 4 சேம்பர்ஸ். ஓகே, ஹார்ட் வந்து ஃபிஷ்ஷுக்கு 2 சேம்பர், ஆரிக்கிள் அண்ட் வென்ட்ரிக்கிள். There are 2 main types of fishes. 2 இருக்கு. ஒன்னு cartilaginous fishes with skeleton made of cartilages, shark, skates எல்லாம். இன்னொன்னு bony fish, bones ஆல மேட் ஆகியிருக்கும், mulettes அப்படிங்கிற fish எல்லாம். ஒன்னு cartilage. cartilageனா என்ன தெரியுமா? போன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹார்டான மசில். ஓகே, போன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹார்டான மசில். ஓகே, roundworms phylum 𝐻𝐿𝐷. ஓகே, இந்த question difference between flatworms and roundworms. அந்த question தானேடா. flatworms வந்து platyhelminthes. ஓகே, roundworms வந்து nematode தான்டா. roundworms வந்து பாத்தீங்க அப்படின்னா nematode தான். ஓகே, கரெக்ட் தான். hookworm, ascaris, roundworm இது எல்லாமே அதுல தான் வரும். ஓகே, நெமட்டோடா தான் ரைட் ஆன்சர். மேபி உங்களுக்கு ஆன்சர் வந்து அதுல கிளியரா தெரியலனா நான் இப்ப வேற ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட தரேன். டேக் திஸ். flat worms and round worms கான வித்தியாசங்கள் இது கூட நீங்க எழுதலாம். you can take screenshot. ஓகே, கிளியரா? ஃபாஸ்டா போலாம். ஆமா, வாங்க அடுத்து போலாம்.
இந்த क्वेश्चन முடிச்சிட்டோமா? யா. Comment on aquatic and terrestrial habits of amphibians. Amphibians example frog, ஒரு சில snake எல்லாம் வந்து amphibian தான். நீரிலும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும். அதோடைய நேச்சர் வந்து கேக்குறாங்க. The larva of amphibians tadpole. Amphibian வந்து larva ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ amphibian வந்து larva ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ அதை நம்ம tadpole ன்னு வந்து சொல்லுவோம். அது வாட்டர்ல இருக்கும். அது gills மூலமா breathe பண்ணும். External fertilization occurs in frog with water as medium of fertilization. External fertilization na enna theriyuma? இப்ப ஹியூமன்ல எப்படி வந்து ஒரு எக் அண்ட் தென் ஸ்பெர்ம் வந்து நமக்கு யுனைட் ஆகுது, அது இன்டர்னலி நடக்குதுல்ல. இதுவே ஃப்ராக்ல வந்து அது எக்ஸ்டர்னலி நடக்கும். ஒரு வாட்டர்ல that species of frog வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா it will release the sperms and then female வந்து it will release the egg and then egg sperm வந்து நமக்கு fuse ஆகி அந்த egg இருக்கு இல்லையா, அது வந்து என்ன இருக்கும்? Ma'am, you are wrong. Phylum 𝐴𝐻𝐿𝐿, please remove it. I am correct, you are wrong. Okay, ஜீவா பிரியா, நான் புக்கை செக் பண்ணிட்டு I will let you know. சரியா? நான் புக்கை எடுத்து செக் பண்ணிட்டு நான் லைவ் முடிச்சிட்டு நான் வந்து கமெண்ட்ல உங்களுக்கு சொல்றேன். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த क्वेश्चन படிக்கலாம். சரியா? சோ அந்த ஒரு क्वेश्चन நம்ம வந்து என்ன பண்ணலாம்? நம்ம வந்து லைவ் கிளாஸ் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கறத நான் ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன். ஓகே? எஸ், யூ ஆர் ரைட். Phylum 𝐴𝐻𝐿𝐿 roundworm according to book in the page number 203. பேஜ் நம்பர் 203ல நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, பேஜ் நம்பர் 203ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் வார்ம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. Thank you and I'm sorry. Exactly, I'll put the book screenshot here. Okay, round worms. Thank you da for telling. Flat worms வந்து platyhelminthes. என்ன ஆன்சர் எழுதணும்? இதை எழுதலாம். ஓகே, சரியா? எஸ். சோ 𝐴𝐻𝐿𝐿 போட்டுக்கோங்க. இட் இஸ் ஃபைலம் 𝐴𝐻𝐿𝐿. தேங்க் யூ. புக் செக் பண்ணிட்டேன். தப்பா சொல்றீங்க. அதான் மாத்திட்டேன்லடா. ஓகே, ஃபாஸ்டா போலாம். இன்னும் 7 லெசன்ஸ் இருக்கு பயாலஜில. ஆமா ஆமா, வாங்க வாங்க வாங்க, எல்லாருமே பயங்கர ஃபாஸ்டா வந்து நம்ம போலாம். ஓகே, கம். The adult frog has webbed feet to swim in water. adult frogக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா webbed இப்படி இருக்கும் இல்லையா, கால் வந்து இப்படி இருக்கும் இல்லையா frogக்கு. யா. Skin is moist and glandular. Skin வந்து moist-ஆ இருக்கும், நிறைய glands இருக்கும். அதை வச்சு தான் அது வந்து என்ன பண்ணும்னா ரெஸ்பிரேஷன் பண்ணும். Terrestrial habit, இதெல்லாம் வந்து aquatic habit. Terrestrial habitனா தண்ணிக்குள்ள என்னென்ன வேணும்? The adult live on land and breathe through lungs. Adult வந்து landல வாழும் and lungs மூலமா அது வந்து breathe பண்ணும். Buccopharynx also help in respiration. Respiration மூச்சு விடுறதுக்கு buccopharynxும் important. The forelimbs are short and help to hop on land. Forelimb வந்து குட்டியா இருக்கும். ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய limbs வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குட்டியா தான் இருக்கும். அதனால தான் என்ன பண்ண முடியுது, நல்லா லேண்ட்ல வந்து ஜம்ப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. How are limbs of the birds adapted for avian life? Birds உடைய கால் வந்து எப்படி பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது? forelimb தான் wings-ஆ மாடிஃபை ஆகி அதுல featherலாம் இருக்கு. Birds ஓட front leg இருக்குல்ல, அதுதான் wings-ஆ மாறி feather-ஆ அதுக்கு பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. hind limbs பின்னாடி கால்கள் பாத்தீங்க அப்படின்னா நடக்கிறதுக்கும், ஓகே, ஏதாவது வந்து ஒரு அதுக்கு ஏதாவது கடிச்சிருக்கு, எக்ஸாம்பிள் ஃபிஷ் கடிச்சிருக்கு, அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு போறதுக்கும் பர்ச்சிங்க்கும் ஸ்விம்மிங்க்கும் பின்னாடி கால் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரியா? பின்னாடி கால் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபோர் லிம்ஸ் வந்து நமக்கு ஃபெதரா மாறிடுச்சு, விங்ஸா மாறிடுச்சு. ஹைண்ட் லிம்ஸ் வந்து நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. லாங் ஆன்சர்ஸ்னா 8 மார்க்ல படிப்பீங்க. யா,
What are intercalary meristems? How do they differ from other meristems? Intercalary meristems அப்படினா என்ன? It lies between region of permanent tissue and is part of permanent meristem. Okay, so it lies between region of permanent tissue ல வந்து இருக்கும் and permanent meristem ல வந்து இருக்கும். அதுதான் வந்து என்னது? intercalary meristem. அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து intercalary meristems அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ப்ளீஸ் ரிப்ளை டு மை கொஸ்டின்ஸ் போறதுக்கு உங்க கொஸ்டினை திருப்பி போடுங்கப்பா. டீம் என்னல ஜாயின் பண்ணிட்டீங்களா? சூப்பர். இந்த ஸ்லைடோட PDF கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் நான் தருவேன். கிளாஸ் விட்டு போனவங்களுக்கு கிடையாது. ஓகே, என்ன நான் லைவ் சாட்லயே தருவேன். இட் இஸ் எப்போ பிரேக் வேணும்னு சொல்லுங்க, நான் அப்போ வந்து கவனிக்கிறவங்களுக்கு 10 நிமிஷம் பிரேக் தரேன். ஏன்னா every 1 hour will take some break. It is found either at base of the leaf or at the base of the internode. Okay, இங்க வந்து இருக்கும் base of the leaf லயோ இல்லனா base of the internode லயோ வந்து இருக்கும். Further apical meristem brings about increase in length. Length increase ஆவறதுக்கு இந்த apical meristem வந்து ரொம்ப யூஸ் ஆகும். apical meristem ரொம்ப யூஸ் ஆகும். and lateral meristem வந்து பாத்தீங்க அப்படினா thickness increase பண்ண யூஸ் ஆகும். ஹைட்டுக்கு apical meristem, thicknessக்கு lateral meristem. intercalary meristem வந்து branches produce பண்றதுக்கு யூஸ் ஆகும். intercalary meristems வந்து branchesக்கு, apical meristem ஹைட்டுக்கு, thicknessக்கு வந்து lateral meristem and branchesக்கு வந்து என்னதுப்பா intercalary meristems. okay, complex tissue அப்படினா என்ன? name the various kinds of complex tissues. Complex tissues are made up of more than one type of cell and work together as a unit. More than one type of cells ஆல made up ஆனது தான் complex tissue. Complex tissueல பாத்தீங்க அப்படினா parenchyma, sclerenchyma cells எல்லாம் இருக்கும். However, collenchyma cells இருக்காது. parenchyma, sclerenchyma இருக்கும், collenchyma இருக்காது. common examples வந்து xylem, phloem லாம். common examples வந்து என்னது? xylem, phloems லாம். most abundant muscular tissue found in body state its function. நம்ம பாடியில இருக்கக்கூடிய அதிகமா இருக்கக்கூடிய ஒரு muscular tissue வந்து எதுனா skeletal muscle தான். நம்ம பாடியில போன் தான் பெருசு இல்லையா? ஸ்கல் இருக்கு, ஸ்டர்னம் இருக்கு, வெர்டிப்ரா இருக்கு, பெல்விஸ் இருக்கு, forelimbs இருக்கு, hind limbs இருக்கு, knee இருக்கு, then we have all the finger bones இல்லையா? அப்ப நம்ம பாடியில skeletal system தான் வந்து ஒரு முக்கிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது, ரைட்? அப்ப இந்த skeletal muscle தான் இருக்கிறதுலே நிறைய பெருசு. The muscles are attached to the bones and responsible for the body movements. நம்ம body movementsக்கு இந்த skeletal muscles helpful-ஆ இருக்கு. ஏன்னா அது நம்ம மேம் பிரேக் வேணும். சரி, பிரேக் வந்து ஒரு இந்த क्वेश्चन முடிச்சிட்டு தரேன். சரியா? They work under control and also known as voluntary muscles. இப்ப நான் நினைச்சாதானே என் கையை இப்படி வந்து நவுத்த முடியும், நான் நினைச்சாதானே இந்த கையை இப்படி நவுத்த முடியும், இப்படி திரும்பி பார்க்க முடியும். அப்ப அது நான் தானே வாலண்டரியா பண்றேன். அதனாலதான் அது ஒரு கண்ட்ரோல்ல நம்ம மூவ் பண்றதுனால வாலண்டரி மசில். They possess many nuclei. நிறைய நியூக்ளியை வந்து அது கிட்ட இருக்கும். அதனால மல்டி நியூக்ளியேட் அப்படின்னு சொல்லுவோம். For example, they occur in the biceps and triceps of arms and undergo rapid contraction. நம்ம ஏதாவது ஒரு பொருளை தூக்குறோம் வைக்கிறோம் அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ். எனக்கு ஒன்றும் இல்லை சொன்னேன். சரியா? அது வந்து நிறைய ரேபிட் கான்ட்ராக்ஷன் அண்டர்கோ பண்ணும். சரியா? அடுத்து the muscle fiber are elongated. இங்க இருக்கிற மசில் ஃபைபர் வந்து நல்லா elongate ஆகி இருக்கும், நீண்டு இருக்கும், சிலிண்ட்ரிக்கலா இருக்கும், unbranched இருக்கும் and alternating dark and light band giving stripped or striated. இந்த மசில்ஸ் என்னன்னு தெரியுமா சொல்லுவோம்? stripped or striated muscles ன்னு சொல்லுவோம். இந்த மசில் மூவ்மெண்ட்டுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால இதுல வந்து நமக்கு டார்க் பேண்ட், லைட் பேண்ட்னு வந்து இருக்கும். அதோட யூஸ் என்ன? மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். What is skeletal connective tissue
அது நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. The supporting or skeletal connective tissues forms the endoskeleton of the vertebrate body. They protect various organ and help in locomotion. இப்ப நம்ம டக்குன்னு தலையை முட்டிக்கிறோம் அப்படின்னா பிரெயின் உடனே டேமேஜ் ஆகாம இருக்கு. ஸோ ஸ்கல் இருக்கு, அதே நேரத்தில் இந்த ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூவும் அந்த போனு ஸ்கல்லு இதை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கு. டக்குன்னு யாராவது வயிற்றுல குத்திட்டாலோ இல்லை வயிற்றுல நமக்கு ஏதாவது நம்ம கை வச்சுக்கிட்டாலோ வயிற்றுல இருக்கக்கூடிய வைட்டல் ஆர்கன்ஸ், ஓகே, கிட்னி, லிவர், பான்க்ரியாஸ் எதுவும் டக்குன்னு அடிபடுறது இல்லை. ஓகே மேம், கமெண்ட்ஸ் படிச்சு பாருங்க மேம். மெனி டைம் ஐ ஆஸ்க். கதிர், ஓகே கதிர், இந்த கமெண்ட்ஸ் தான் என் கண்ணுக்கு தெரியுது. அந்த நேரத்துக்கு அது கூடவே சேர்த்து உங்களுடைய கொஸ்டினையும் கேளுங்க. 8th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ போடுங்க. அதுல இருக்க கொஸ்டின் படிச்சா போதுமா? போதும் போதும். நான் சொல்ற கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமா? கண்டிப்பா போதும். மார்னிங் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் போதுமா? போதும் போதும். ஓகேவா? அப்புறம் வந்து நீங்க பிரகாஷ் சார் கிளாஸ்ல ஷோ யுவர் டாட்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, என்ன படிக்கணும் அப்படின்னு தமிழ் சார் கிளாஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த கார்த்தி 2706. அப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ்ல டீத், சென்ட், லாக்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. மேக்ஸ் கிளாஸ்ல போயிட்டு எனிஒன் ஆர்விஎஸ் ஸ்கூல் அது அயக்கரம் புலமா? ஓகே, இது மட்டும் படிச்சா போதுமா? கண்டிப்பா போதும். ஓகே, கண்டிப்பா போதும். சரியா? கவலைப்படாதீங்க. சரியா? ஓகேப்பா, வாங்க வாங்க வாங்க. The supporting or skeletal connective tissues forms the endoskeleton. நம்ம பாடியில எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து நம்மளோட போன்ஸுக்குள்ள ப்ரொடெக்ட் பண்றது தான் இந்த எண்டோஸ்கெலிட்டன் ஆஃப் த vertebrate body. They protect various organs and helps in locomotion. நவுறதுக்கும் மூவ்மெண்ட்டுக்கும் யூஸா இருக்கு. Supported tissues include cartilage and bone. போனு, கார்டிலேஜ் இதெல்லாமும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி 10 நிமிஷம் பிரேக்கு. எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு நடந்துட்டு வாங்க. பிரேக்ல என்ன மட்டும் பண்ணிடக்கூடாது, ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து டைவர்ட் ஆகக்கூடாது. பிரேக் முடிச்சு 10 நிமிஷத்துல திருப்பி வரணும். ஓகே,
மக்களே சீக்கிரமா வாங்க, முடிச்சிடலாம், கொஞ்ச நேரம் தான், படிச்சிடலாம். ஓகே, ஆமா, கடைசி எக்ஸாம்ல எல்லா எஃபர்ட்டையும் மொத்த எஃபர்ட்டையும் போட்டு முடிச்சு விட்டுட்டு we can take a break. எல்லா லாஸ்ட் எக்ஸாமும் முடிச்சு விட்டுறலாம். ஓகேவா, வாங்கடா. Why should gametes be produced by meiosis? ஏன் வந்து gametes வந்து நமக்கு meiosis ஆல ப்ரொடியூஸ் ஆகணும்? during sexual reproduction. okay, during sexual reproduction. சரியா? yes, in meiosis daughter cells formed after cell division. okay, in meiosis daughter cells formed after cell division okay va, daughter cells formed after cell division have half number of chromosomes as compared to the parent cell. parent cell ல வந்து பாத்தீங்க அப்படினா பாதி chromosomes தான் வந்து என்ன இருக்கும் அப்படினா daughter cells கிட்ட வந்து இருக்கும். When the gametes formed by the meiosis, they will have half the number of chromosomes. okay, when the haploid male gamete வந்து நமக்கு வந்து செல் டிவிஷன் ஆவறப்ப அதுலயும் ஹாஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஃபீமேல் கேமெட் நமக்கு ஃபீமேல் இருக்கக்கூடிய அந்த டாட்டர் செல்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹாஃப் வந்து இருக்கும், ஹாஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆகுறப்போ நமக்கு ஆல் குரோமோசோம்ஸ் வந்துரும். when a haploid male gamete and haploid female gamete, இந்த ஹாஃப் குரோமோசோம்ஸ் இருக்குறதா haploid அப்படினு சொல்லுவோம். இவங்க ரெண்டு பேரும் fuse during sexual reproduction, the zygote will be diploid. அப்போதான் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த கரு zygote அப்படினு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படினா நமக்கு வந்து zygote அப்படினு வந்து சொல்லுவோம். it will have the same number of chromosomes like the parent cell. அதுக்கு வந்து parent cellsல எவ்வளவு chromosomes இருக்கும் அதே number of chromosomes அதுகிட்டயும் இருக்கும். this is very important because abnormality in the number of chromosomes வந்து நமக்கு disorder cause பண்ணும். இந்த இடத்துல இந்த cell division, ma'am I am 10th standard, thank you சொல்லுற விதமா நான் உங்களை எடிட் பண்ணவா மேம்? டைம் இருக்கு, நிறையா ஃப்ரீ டைம் இருக்கு, உன் எடிட்டிங் ஸ்கில்ஸ் நீ ஃப்ளெக்ஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணு, இல்லை வேலை இருக்கு வேற ஏதாவது போய் படிக்கணும் அப்படின்னா படி, அதுதான் முக்கியம். சரியாடா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா டிஸார்டர் காஸ் ஆகும். அடுத்து, இன் விச் ஸ்டேஜ் ஆஃப் மைட்டாசிஸ் த குரோமோசோம் அலைன் இன் ஈக்குட்டோரியல் பிளேன்? எந்த ஸ்டேஜ் ஆஃப் மைட்டாசிஸ்ல குரோமோசோம்ஸ் வந்து இந்த ஈக்குட்டோரியல் பிளேட்டை போயிட்டு, யார் சார் நம்பர்லாம் ஷேர் பண்ணல, நான் இங்கே அதுக்கு அனுப்பி விடுங்க. ஈக்குட்டோரியல் பிளேட்ல வந்து அரேஞ்ச் ஆகும் மெட்டாஃபேஸ்ல. ஓகே, மெட்டாஃபேஸ்ல the duplicated chromosomes arrange in equatorial plane and form the metaphase plate. Each chromosomes get attached to spindle fiber by the centromere. The centromere of each chromosome divides into two, each being associated with the chromatid. Okay, அடுத்துடா டீடைல் வந்து நீங்க நாளைக்கு பிரகாஷ் சார் சொல்லி தருவாரு. Yeah, இப்போ answer the following in 1 or 2 sentences. What is Gnostic movement? What is Gnostic movement? Okay, Gnostic movement na enna? Gnostic movement or non-directional response of plant or part of plant to stimulus. ஏதோ ஒரு ஸ்டிமுலன்ஸ்க்காக அந்த பார்ட், பிளான்ட் உடைய ஒரு பார்ட் வந்து மூவ் ஆவறதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா Gnostic movement. ஓகே, அது என்னது அப்படின்னா அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா Gnostic movement அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து, theminal2026@gmail.com மெயிலுக்கு டிரைவ் லிங்க் சென்ட் பண்ணுங்க. சரியா? which bends in the direction of gravity? Name the plant part which bends in the direction of gravity but away from the light. லைட்ல இருந்து அவேவா போகும் ஆனா கிராவிட்டி டுவர்ட்ஸா போகும் அப்படின்னா அது வந்து என்னது? அது வந்து என்னது அப்படின்னா ரூட். நான் டீச் பண்றத பார்த்தா போதுமா? போதும். which bends towards right but away from gravity எது? ஸ்டெம்.
ஸோ லைட்டை நோக்கி போறது வந்து ஸ்டெம், கிரவுண்டை நோக்கி போறது வந்து எது அப்படின்னா ரூட். Differentiate phototropism and photonasty. Phototropism and photonasty வந்து differentiate பண்ண சொல்லியிருக்காங்க. Phototropism அப்படின்னா என்ன? Unidirectional அப்படின்னா ஒரே same direction அப்படின்னா அர்த்தம். Movement of plant part towards light is called as phototropism. ஸ்லோவா irreversible நடக்கும். Photonasty அப்படின்னா non-directional movement of plant part to response of light. இமீடியட்டா டெம்பரரியா ரிவர்சிபிளா நடந்துச்சுன்னா அது photonasty. Phototropismனா இந்த ஸ்டெம் லைட்டை நோக்கி வளருது இல்ல, அது வந்து phototropism. ஒரே டைரக்ஷன் தான் இருக்கும், லாங் ரன்ல இருக்கும், ஸ்லோவா இருக்கும், ரிவர்ஸ் பண்ண முடியாது. அது என்ன ஆகாது, நமக்கு ரிவர்ஸ் ஆகாது. இதுவே photonasty அப்படின்னா டெம்பரரியா நடக்கும், ஃபாஸ்டா நடக்கும், அண்ட் அது ஈஸியா ரிவர்ஸ் ஆயிடும். ஓகே, photosynthesis convert X energy to Y. என்னது photosynthesisல வந்து பிளான்ட் வந்து என்ன பண்ணும், இட் prepares its own food இல்லையா? பிளான்ட் வந்து என்ன பண்ணும், இட் prepares its own food. கரெக்டா? என்னது, எப்படி, என்ன எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும், லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். லைட் எனர்ஜி அது என்ன பண்ணும், கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். அடுத்து கிரீன் பிளான்ட்ஸ் வந்து ஆட்டோட்ராபிக். ஆட்டோட்ராபிக்னா என்ன, இட் கேன் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட், இட் கேன் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட் அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் மெட்டீரியல்ஸ் த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ்னால. டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன, லாஸ் ஆஃப் வாட்டர், அதுதான் டிரான்ஸ்பிரேஷன். லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர் from the aerated parts of the plant body is called as transpiration. Water evaporates through stomata. இப்ப ஒரு லீஃப் இருக்குன்னு வெச்சுக்கோங்க, சரியா? ஒரு லீஃப்ல வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படிங்கிற ஒரு ஆர்கன் வந்து இருக்கும் இல்லையா? அது வழியா நீராவி வந்து என்ன ஆகும், வெளியில போயிடும், எவாபரேட் ஆயிடும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன். லாஸ் ஆஃப் வாட்டர் as water vapor from aerial parts of the plant body is called as transpiration. Okay, அதுதான் நம்ம transpiration அப்படின்னு சொல்லுவோம். Name the cell that surrounds the stoma. Okay, இதுக்கு பேர் தான் ஸ்டோமா. இந்த ஸ்டோமாவை சரவுண்ட் பண்ற செல் தான் இது காட் செல்ஸ். இந்த ஸ்டோமாவை சரவுண்ட் பண்ற செல்ஸ்க்கு பேர் தான் காட் செல்ஸ். அடுத்து give the technical terms for the following. Tropic movement, nastic movement. Okay, இந்த क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் இல்லையா? give the technical terms for the following. question wait பண்ணுங்க. question என்ன தெரியுமா, question வந்து ஏதோ மிஸ்ஸிங். ஓகே, அதனால தான் ட்ராபிக் மூவ்மெண்ட், நாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் வருது. கொஸ்டினை மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் த மூவ்மெண்ட் சீம் இன் நெமட்டோஃபோர்ஸ் ஆஃப் அவிசீனியா. அவிசீனியா. ஓகே, நெமட்டோஃபோர்ஸ் வந்து அவிசீனியால் என்ன மூவ்மெண்ட், அது வந்து என்னது அப்படிங்கறத நம்ம வந்து இதுல என்ன பண்ணணும், we need to explain. Okay, pneumatophores are specialized roots that can involve respiration in plants. This type of roots intakes gas through lenticel. இப்ப ரூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இருக்குல்ல, ஓகே, basically it has roots, right? இந்த ரூட்ஸ்ல வந்து என்ன இருக்கும், pneumatophores வந்து இருக்கும். அது ஒரு ஸ்பெஷல் ரூட்ஸ். அந்த ஸ்பெஷல் ரூட்ஸ் பேர் தான் வந்து என்னது, pneumatophores. pneumatophores. ஓகே, this type of roots வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லென்டிசெல் மூலமா, ஓகே, எது மூலமா, லென்டிசெல் மூலமா ரெஸ்பிரேஷன் பண்ணும், மூச்சுடும். ரெஸ்பிரேஷன் பண்ணும், மூச்சுடும். fill in the blanks. 6 கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேல் பண்ணுச்சுன்னா in presence of sunlight or chlorophyll 6 ஆக்சிஜனை வெளியே விட்டுரும். ஓகே, அதுக்கு என்ன தேவை, வாட்டர் தேவை. 6 கார்பன் டை ஆக்சைடுக்கு 6 வாட்டர் வேணும். அப்பதான்
நம்ம 1 molecule of glucose. இது என்ன process சொல்லுங்க? What process is this? Photosynthesis. Photosynthesis. அப்பதான் நமக்கு ஒரு குளுக்கோஸ் கிடைக்கும். C6H12O6 கிடைக்கும். ஓகே, அடுத்துப்பா குளோரோஃபில் அப்படிங்கிறது வந்து என்னது? கிரீன் பிளான்ட்ஸ் அதோடைய ஃபுட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, இந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிக்மெண்ட் வந்து தேவை. அதுதான் என்னதுன்னா இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட். அதுதான் இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட். ஸோ குளோரோஃபில் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரீன் பிக்மெண்ட். ஓகே, அதுதான் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட்டுக்கு photosynthesis ப்ராசஸ்க்கு முக்கிய ரெஸ்பான்சிபிள். நேம் த பார்ட் ஆஃப் த plant which shows positive geotropism. Geotropism அப்படின்னா கிரவுண்டை நோக்கி வளர்றதுக்கு பேர் தான் வந்து geotropism. எந்த பார்ட் ஆஃப் த பிளான்ட் வந்து geotropism பண்ணும்? ரூட் தான். ரூட் தான் பாசிட்டிவ் geotropism. ஸ்டெம் நெகட்டிவ் geotropism. ஸ்டெம் வந்து என்னது? ஸ்டெம் வந்து என்னது? பாடா ஏசி வந்து காத்தே வர மாட்டேங்குது. ஸ்டெம் வந்து என்னதுப்பா? இட் இஸ் நெகட்டிவ் ஜியோட்ராபிசம். அண்ட் ஸ்டெம் வந்து என்னது? பாசிட்டிவ் போட்டோட்ராபிசம். ரூட் ஆர் த பார்ட் ஆஃப் த பிளான்ட் which is responsible for anchoring. ஒரு நங்கூரம் மாதிரி ஒரு பிளான்ட்டை தரையில புடிச்சு வச்சுக்கிறது வந்து எதுப்பா? ரூட் தான். and firmly to the soil help them hold the soil. Further, the roots are responsible for absorbing water. Water absorb பண்றதுக்கு root வந்து யூஸ் ஆகுது. and mineral salts from the soil and sending it to the leaves to help the photosynthesis and growth of the plant. root வந்து என்ன பண்ணும்? தரையிலிருந்து வாட்டர், நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டெம்முக்கு, லீவ்ஸுக்கெல்லாம் தரும். ஹென்ஸ் ரூட் வந்து எந்த அளவுக்கு டீப்பரா வந்து போகும். அதனாலதான் அதை நம்ம பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிசம் அப்படின்னு சொல்றோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர் டு சன்ஃப்ளவர் அண்ட் க்ளோசிங் ஆஃப் லீவ்ஸ் இன் மிமோசா புடிகா. மிமோசா புடிக்கல் இல்ல, மிமோசா புடிகா அப்படின்னா வந்து என்னது? இந்த டச் மீ நாட் பிளான்ட் இருக்குல்ல, டச் மீ நாட், அதுதான் மிமோசா புடிகா சொல்லுவாங்க. என்னது? இப்போ சன்ஃப்ளவர் பிளான்ட் எப்பயுமே சன்னை நோக்கி தான் இருக்கும். ஒரு ஹாய் மேம், ஐ பிரதீஜா, ஹாய் பிரதீஜா. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதை கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணுறோம் இல்லை, தொடுறோம். எதை? டச் மீ நாட் பிளான்ட்டை தொடுறோம் அப்படின்னா அது வந்து சுருங்கும். The sunflower plant, the stem tip follows the path of the sun from dawn to dusk. Dawn to dusk. சன்னு ஈஸ்ட் வந்தா சன்ஃப்ளவரும் ஈஸ்ட்டை பார்க்கும். சன் அப்படியே வெஸ்ட்டுக்கு போச்சுன்னா சன்ஃப்ளவரும் வெஸ்ட்டை பார்க்கும். ஏன்? திஸ் இஸ் த growth movement and takes place in response to stimulus. ஏன்னா லைட்டு அதுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் மாதிரி. தூங்குறோம், எழுப்பினா ஏஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சன்ஃப்ளவருக்கு அது வந்து ஒரு ஸ்டிமுலஸ். இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ராபிக்கல் மூமெண்ட் ரெஸ்பான்ஸ் டு லைட். அதுக்கு பேர் தான் போட்டோட்ராபிசம். அதுக்கு பேர் தான் போட்டோட்ராபிசம். க்ளோசிங் ஆஃப் லீவ்ஸ் இன் மிமோசா புடிகா. டச் மீ நாட்டை தொடறதுனால அது வந்து மூடிக்குது. அது என்ன? The closing of leaves in Mimosa pudica occurs in response to touch. It is not growth movement and occurs independent of the direction of stimulus. This is nastic movement called as stigmonasty. Okay, இது டச்சுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ். டச் பண்ணா தொட்டாச்சு நீங்க சுருங்கும் இல்லையா? அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? திக்மோனாஸ்டி அப்படின்னு சொல்றோம். அது வந்து என்னது? திக்மோனாஸ்டி. பர்மனண்டா மூடிடுமா இல்ல டெம்பரரியா தான் மூடுமா? கொஞ்ச நேரத்துக்கு தான் மூடுமா? சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு தான் மூடி இருக்குமா இல்ல பர்மனண்டாவே மூடிடுமா? கொஞ்ச நேரத்துக்கு தான், டெம்பரரியா தான். அதனால இது நாஸ்டிக் மூவ்மெண்ட். Suppose you have a rose plant growing in your pot. How will you demonstrate transpiration in it? உங்க வீட்ல நீங்க வந்து ஒரு ரோஸ் பிளான்ட்டை வந்து வளர்க்குறீங்க. அது வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்குதுங்கிறத நீங்க எப்படி வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவீங்க, டெமோ காட்டுவீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பார்க்கலாமா இந்த கொஸ்டினை? ஆமா, ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. யாரெல்லாம் கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்க? அப்படியே சாட்ல வந்து ஒரு ஃபயர் போடுங்க. அவங்களாம் இல்லை உங்க பேரை போடுங்க. ஃபைசலா,
27 ஸ்டார்ட் ஆகும்டா தீமினல் கிளாஸ். சாதிக் சித்திக் 27. At 10 please play it. அனுப்பிட்டீங்களா? தீமினல் 2026க்கு அனுப்பிட்டீங்களா? ஆதிலா, சுதர்ஷனா, சஷ்மிதா, லக்ஷ்மி, ராகவ். Sent edit please play it. இதோ எடுத்துட்டு வரேன். சங்கீர்த்தன், வெரி குட் வெரி குட். எல்லாரும் கொஞ்சமா ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க பார்க்கலாம். நான் போய் அதை என்ன எடுத்துட்டு வரேன். ஆரம்பிக்கலாமா? பார்த்தேன் அந்த எடிட்டை பார்த்தேன். நம்ம லைவ் கிளாஸ் முடிச்சுட்டு நான் முடிக்கிறப்போ நான் போட்டு காட்டுறேன், ஞாபகப்படுத்துங்க. இன்னும் ½ hour ஆகும் இதை முடிக்க. வாங்க இப்போ டிரான்ஸ்பிரேஷன் இன் பிளான்ட் வந்து எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். ஒரு பிளாஸ்டிக் பேக் மஸ்ட் பி டைட் ஓவர் த லீஃப். லீஃபுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் பேக்கை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கட்டிடுறேன். And the plant must be placed in sunlight. Sunlight பிளான்ட்டை வச்சிடுறேன். After some time, கொஞ்ச நேரம் அப்புறம் we see water வந்து கூல் ஆகி அந்த பிளாஸ்டிக் பேக்ல வாட்டர் டிராப்லெட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த வாட்டர்லெட்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? லெட் அவுட் பை லீவ்ஸ். லீவ்ஸ்லேருந்து தான் வந்துச்சு. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன். ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்னது? டிரான்ஸ்பிரேஷன். டைனி மைக்ரோஸ்கோபிக் ஹோல்ஸ் வந்து இருக்கும் ஸ்டொமேட்டா. ஓகே, அந்த ஸ்டொமேட்டா ஓப்பனிங்ஸ் ஆர் கார்டட் பை காட் செல்ஸ். ஸோ இந்த டைனி ஓப்பனிங்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி காட் செல்ஸ் வந்து இருக்கும். The transpiration of water through the stomata are regulated by opening and the close of the stomata of God cells. இந்த God cells open and close ஆகிறது மூலமா தான் ஸ்டொமேட்டா open and close ஆகுது. அது மூலமா தான் வாட்டர் வந்து வெளியே எவாப்ரேட் ஆகுது. அது மூலமா தான் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுது. ஓகே, அடுத்து mention difference between stomatal and lenticular transpiration. lenticular transpiration. stomatal transpiration னா என்ன? ஸ்டொமேட்டா வழியா வாட்டர் லாஸ் ஆச்சுன்னா ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன். லென்டிசெல்ஸ் வழியா வாட்டர் லாஸ் ஆச்சுன்னா லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். 90 to 95% ஆஃப் த டிரான்ஸ்பிரேஷன் வந்து ஸ்டொமேட்டா வழியா தான் நடக்கும். கொஞ்சமா தான் லென்டிகுலர் வழியா நடக்கும். அடுத்து to which directional stimuli do roots respond, shoot respond? root வந்து கிராவிட்டியை நோக்கி தான் போகும். ஷூட் வந்து லைட்டை நோக்கி தான் போகும். ரூட்னா கிராவிட்டி, ஷூட்னா லைட். லாங் ஆன்சர்ஸ் நாளை பார்ப்பீர்கள். அடுத்த சாப்டர். ஓகே, how is small intestine designed to absorb digested food? okay, so digested food வந்து எப்படி ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் வந்து என்ன ஆகுது? அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகே,
Ileum is the longest part of small intestine. It contains minute finger like projections வந்து இருக்கும். அதுதான் villi. 1 millimeter length வந்து இருக்கும். Okay, where absorption of food அங்க தான் நடக்கும். Approximately பாத்தீங்கன்னா 4 million number, 4 million villi வந்து இருக்கும். Internally, each villus contain fine blood capillaries and lacteal tubes. This small intestine serves both for digestion and absorption. Okay, so இது வந்து பாத்தீங்க each villusல வந்து நிறைய blood capillaries லாம் வந்து இருக்கும். Okay, so small intestine இந்த இடத்துல villi ரொம்ப முக்கியம். villiயுடைய plural தான் வந்து villus. villiயுடைய plural தான் வந்து என்னது villus. so இந்த villi வந்து என்ன பண்ணும், nutrients அப்படியே absorb பண்ணும். nutrients அப்படியே absorb பண்ணும். why do we sweat? நமக்கு ஏன் வந்து sweat ஆகுது, வேர்க்குது? human body functions normally at a temperature of about 37 degrees Celsius, நம்மளோட normal body temperature. when it gets hot, ரொம்ப hot ஆவறப்போ sweat glands இருக்குல்ல, அது வந்து sweat produce பண்ணும். அது வந்து நம்ம பாடி என்ன பண்ணும் அப்படின்னா கூல் பண்ணும். அதுல என்னெல்லாம் இருக்கும், அமோனியா இருக்கும், யூரியா இருக்கும், லாக்டிக் ஆசிட் இருக்கும், சால்ட் முக்கியமா சோடியம் குளோரைடு இருக்கும். சரியா? ஸ்வெட் வந்து போர் வழியா வந்து அது வந்து வெளியே எவாபரேட் ஆகும். இது நம்ம பாடி டெம்பரேச்சரை கம்மி பண்ணும். சரியா? ஸோ why do we sweat? நம்ம பாடி டெம்பரேச்சரை வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்காக தான். ஸ்வெட்ல என்ன இருக்கும், தண்ணி கூடவே சேர்த்து அமோனியா, யூரியா, லாக்டிக் ஆசிட், சால்ட்டும் இருக்கும். மென்ஷன் எனி 2 வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் கிட்னி. ஹியூமன் கிட்னியுடைய வைட்டல் முக்கிய ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன, முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன என்ன? மெயின்டைன்ஸ் த ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸ் இன் ஆர் பாடி. நம்ம பாடியில ஃப்ளூயிடா இருக்கலாம், எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸா இருக்கலாம், அதுக்கு யூஸ் ஆகுது. ரெகுலேட் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஆஃப் பிளட். பிளட்ல இருக்கக்கூடிய ஆசிட் பேஸ் பேலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. மெயின்டைன்ஸ் ஆஸ்மாட்டிக் பிரஷர் இன் பிளட் அண்ட் டிஷ்யூ. பிளட் அண்ட் டிஷ்யூல ஆஸ்மாட்டிக் பிரஷரை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ரீடைன் இம்பார்ட்டன்ட் பிளாஸ்மா கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட். குளுக்கோஸ், அமினோ ஆசிட்லாம் நம்ம பாடியில தக்க வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மிஸ் பண்ணிடவே கூடாது. இதெல்லாம் தான் யூசஸ் ஆஃப் கிட்னி. மிக்சுரேஷன். மிக்சுரேஷன் அப்படின்னா என்ன? when the urinary bladder is full, the urine is expelled out through the urethra. This process is called micturition. A healthy person excretes 1 to 2 liters of urine per day. கவனிங்க, மிக்சுரேஷன்ங்கிறது நம்ம யூரின் பாஸ் பண்றது, அவ்வளவுதான். ஸோ நம்ம யூரினரி பிளாடர் வந்து ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா யூரின் வந்து யூரித்ரா வழியா எக்ஸ்பெல் ஆகும். இதுக்கு பேர் தான் மிக்சுரேஷன். நேம் த டைப்ஸ் ஆஃப் டீத் பிரசன்ட் இன் அடல்ட். அடல்ட்ல வந்து என்ன மாதிரி? இப்ப நம்மளுடைய டென்டேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க நேம பார்த்தா முஸ்லீம் மாதிரி இருக்கு, நீங்க முஸ்லீமா? அப்படி இருக்கு. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இங்க அவங்களுக்குள்ளேயே பேச்சு. கதை. இதே நீங்க பேசுறவங்க வந்து ஹிந்துவா முஸ்லிமாங்கிறது பிரச்சனை இல்லை, அது பொண்ணா பையனானே உனக்கு தெரியாது. I am giving you மேம் இந்த பாட்டில் உங்களுக்கு கிஃப்டா வந்துச்சு. ஆமா, ஆனா இந்த பாட்டில் கிஃப்டா கொடுத்த பொண்ணு பேரு தான் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, பிரெயின்ல. எப்படி மறக்கும்? ஆரம்பிக்கலாமா? அடுத்து போலாமா? வாங்கப்பா. சோ மொத்தமா நம்ம வந்து ஹெட்ரோடான்னா 4 டைப் ஆஃப் டீத் வந்து இருக்கும். ஓகே, இன்சிசார், கனைன், ப்ரீமோலார், மோலார். என்னென்னப்பா இருக்கும் நமக்கு? இன்சிசார்ஸ், கனைன், ப்ரீமோலார், மோலார். இன்சிசார்ஸ் வந்து நமக்கு கட்டிங் அண்ட் பைட்டிங்க்கு யூஸ் ஆகும். கனைன் வந்து டியரிங் அண்ட் பியர்சிங்க்கு யூஸ் ஆகும். ப்ரீமோலார் வந்து கிரஷிங் அண்ட் கிரைண்டிங்க்கு யூஸ் ஆகும்.
மோலார் வந்து கிரஷிங், கிரைண்டிங் அண்ட் தென் மாஸ்டிகேஷன்னா சியூ பண்றதுக்கு. ஓகே, சியூ பண்றதுக்குலாம் வந்து யூஸ் ஆகும். கட்டிங் பைட்டிங்க்கு இன்சிசார், டீரிங் பியர்சிங்க்கு கனைன், அதுக்கப்புறமா கிரஷிங் அண்ட் கிரைண்டிங்க்கு ப்ரீமோலார், தென் மோலார். எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். ரொம்ப முக்கியம், நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சரும் வரையணும். இதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், நெஃப்ரானுடைய ஸ்ட்ரக்சரும் வந்து வரையணும். ஓகே, எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். Okay, each kidney consists of more than 1 million nephron. ஒவ்வொரு கிட்னிலயுமே more than 1 million nephrons வந்து இருக்கும். Nephrons are uriniferous tubules. Nephronsனாலும் சரி, இல்லனா அது இன்னொரு பேர் என்னது, uriniferous tubulesனாலும் சரி. Structural and functional unit of kidney. கிட்னியோட ஸ்ட்ரக்சருக்கும் கிட்னியோட ஃபங்க்ஷனுக்கும் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஓகே, each nephron consists of renal capsule. ஒவ்வொரு நெஃப்ரான்லயுமே ஒரு renal capsule வந்து இருக்கும். or malphigian capsule. அது இல்லனா நம்ம எப்படி சொல்லலாம், malphigian capsule அப்படின்னு வந்து சொல்லலாம். and renal tubule வந்து இருக்கும். The renal capsule consists of cup-shaped structure called Bowman's capsule, containing a bunch of capillaries called as glomerulus. ஸ்ட்ரக்சரோட படிச்சாதான் உங்களுக்கு அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியா இருக்கும். நான் வந்து உங்களுக்கு கரெக்டா புக்கு இதை வந்து எடுத்து கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் புக்ல இருக்குல்ல, பேஜ் நம்பர் 241ல இருக்கு. உங்க புக்ல பேஜ் நம்பர் 241ல இருக்கு. ஓகே, ஃபாஸ்ட். ஆமா வாங்க, இப்ப இதுல நல்லா கவனிங்க. நெஃப்ரான்ல வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதோ பாருங்க, here we have this proximal convoluted tubule. இந்த இடத்துல இதை வந்து நம்ம proximal convoluted tubule அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல டர்ன் ஆகுதுல, அந்த இடத்துல loop of Henle அப்படின்னு சொல்லுவோம். இதுவே proximal convoluted tubule ஆப்போசிட்ல இருக்கிறத distal convoluted tubule அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல கலெக்டிங் டியூபியூல். இந்த இடத்த தான் இந்த மாதிரி ஒரு கேப்சியூல் இருக்குல்ல, இததான் பவுமன்ஸ் கேப்சியூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பவுமன்ஸ் கேப்சியூலுக்குள்ள இருக்கிறது தான் குளோமெருலஸ், அதுக்குள்ள இருக்கிறது தான் அஃபரண்ட் ஆர்டீரியோல், அதுக்குள்ளேருந்து வெளியில வருது தான் எஃபரண்ட் ஆர்டீரியோல். அண்ட் இதுல நமக்கு செகண்டரி செட் ஆஃப் கேபிலரிஸும் இருக்கும். ஜஸ்ட் அப்சர்வ் தி ஸ்ட்ரக்சர் ஃபார் 2 minutes. உங்களுக்கு பயங்கர ஈஸியா இருக்கும் பாருங்க. இதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணுங்க. Okay, so we'll be having Bowman's capsule. Bowman's capsule குள்ள glomerulus, glomerulus-ல இருந்து வரதான் efferent arteriole. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா afferent arteriole. உள்ள போறது efferent arteriole, வெளியே வரது efferent arteriole. அது போய் இங்க கனெக்ட் பண்றது தான் என்னது, secondary set of capillaries. ரொம்ப ஈஸியா நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே you draw the Bowman's capsule. ஓகே, இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஒரு பெண்டு, திருப்பி இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு வளைவு. இப்போ என்ன பண்ணிடணும், கலெக்டிங் டியூபியூலோட போயிட்டு ஜாயின் ஆயிடுது.
ஓகே, சரியா? இப்போ இதுக்குள்ளதான் நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த குளோமருலஸை வரையணும். சிம்பிளா வரைஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி போதும். இங்க பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா வரைஞ்சா போதும். போறோம், அவ்வளவுதான். சும்மா இதை அப்படியே சுத்தி விட்டுருங்க இங்க. ஓகே, அவ்வளவுதான். சரியா? இவ்வளவுதான் இது வரையறதுக்கே. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்ட்ஸ் மட்டும் தான் வந்து மார்க் பண்ணணும். ஓகே, இதுல நம்ம கரெக்டா வந்து என்ன பண்ணிக்கணும், பார்ட்ஸ் மட்டும் தான் மார்க் பண்ணிக்கணும். ஓகே, சோ என்னென்ன பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்கு தான் முக்கிய மார்க்கே. சோ இது வந்து என்னது, பவுமன்ஸ் கேப்சூல். இது வந்து பவுமன்ஸ் கேப்சூல். இது என்னது, குளோமருலஸ். இப்போ இந்த பவுமன்ஸ் கேப்சூல்ல இருந்து வருது இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இது ப்ராக்சிமியல் கன்வல்யூட்டட் டியூபியூல். அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல். கீழே இருக்கிறது லூப் ஆஃப் ஹென்லி. இந்த சைடு இருக்கிறது கலெக்டிங் டியூப். பவுமன்ஸ் கேப்சூல், proximal convoluted tubule, distal convoluted tubule, loop of Henle, collecting tube. So 1, 2, 3, 4, 5 ஒண்ணா படிச்சுக்கோங்க. இப்போ அதுல வரக்கூடிய அந்த capillaries பாருங்க. afferent arteriole வெளிய வரது, இது வந்து afferent arteriole. வெளிய வந்தது efferent arteriole. இது என்னது, secondary set of capillaries. அவ்வளவுதான். சரியா? இப்போ பாருங்க, ஒவ்வொரு கிட்னிலயுமே 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ் இருக்கும். நெஃப்ரான்ஸ் இல்லைன்னா யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் தான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் கிட்னிஸ். ஒவ்வொரு நெஃப்ரான்ஸ்லயுமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ரீனல் கார்பசல் வந்து இருக்கும், இல்லைன்னா மால்பீஜியன் கார்பசல் வந்து இருக்கும். The renal corpuscle consists of cup shaped structure. அதுக்கு பேர் தான் பவுமன்ஸ் கேப்சூல், இல்லைன்னா bunch of capillaries இருக்கிறது தான் glomerulus அப்படின்னு சொல்லுவோம். So blood வந்து என்ன பண்ணும், how was the edit? Edit சூப்பரா இருந்துச்சுடா, எடிட் சூப்பரா இருந்துச்சுடா. நான் லைவ் முடியறப்போ இங்க நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, யா. blood enters the glomerular capillaries through afferent arteriole வழியா blood வந்து அப்புறம் அது efferent arteriole வழியா வெளியே போகும். The Bowman capsule continues the renal tubule which consists of 3 region வந்து இருக்கும். என்னென்னது, proximal convoluted tubule, அப்புறம் U-shaped hairpin loop, அதுதான் loop of Henle. அதுக்கப்புறமா distal convoluted tubule, அந்த distal convoluted tubule எது, collecting duct கூட கனெக்ட் ஆகி இருக்கும். அவ்வளவுதான். டயக்ராம் புரிஞ்சா எழுதுறது ஈஸி. அடுத்தடா, Kwashiorkor and marasmusக்கு என்ன டிஃபரன்ஸ்? Children whose dietly mainly consist of carbohydrate but lack in protein. கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கு, ஆனா புரோட்டீன் இல்ல அப்படின்னா அது வந்து Kwashiorkor. Marasmus அப்படின்னா children are affected when the diet is poor in carbohydrates, fats, protein. மூணுமே. மராஸ்மஸ்னா என்னது, கார்பு, புரோட்டீன், ஃபேட் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா கம்மியா தான் இருக்கு. It affects children between 1 to 5 yearsல தான் இந்த protein deficiency காஸ் ஆகுறத நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, we are called as என்னது அப்படின்னா Kwashiorkor. அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா Kwashiorkor. Hats off to you, are very energetic till then. If no one listens also, you are taking the class just for 5 to 6 members also. Thank you for the cooperation. Definitely yes. See, இங்க வேணா உனக்கு நம்பர் பார்க்க 5 10ன்னு வந்து தெரியும், ஆனா நிறைய பேர் சேர்ந்து ஒன்னாலாம் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி நிறைய குழந்தைங்க வந்து ரெக்கார்டட வந்து பார்த்து 2x ஸ்பீட்லலாம் பார்த்துட்டு போவாங்க. சரியா? அதனால 0 வாட்சிங் இருந்தாலும் நான் கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா நிறைய பேர் ரெக்கார்டிங் பாக்குறாங்க. சரியா? இங்க கிளாஸ்ல யாரும் இல்ல, அதனால நான் பிரைவேட் பண்ணிட்டு போறேன்னா நான் பண்ண மாட்டேன். It affects infant below the age of 1. Below the age of 1ல affect ஆவறதா வந்து என்னது அப்படின்னா மராஸ்மஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கும் மேக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? நியூட்ரியன்ஸ் required for the growth and development of body in large quantityல நம்ம பாடியோட growth and developmentக்கு தேவைப்படுறது தான் மேக்ரோ நியூட்ரியன்ட். கொஞ்சமா தேவைப்படுறது, ஓகே, நம்மளோட growth and developmentக்கு அதுதான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். கால்சியம், பொட்டாசியம், சோடியம்லாம் நம்ம பாடிக்கு நிறைய வேணும். ஸோ அது மேக்ரோ. அயனு, அயோடின்லாம் கம்மியா இருந்தா போறோம்,
அது மைக்ரோ. சால்ட்டை வந்து ஏன் நம்ம ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ல யூஸ் பண்றோம்? ஓகே, 2-3 ஐடியா பிளாக் பண்ண போறேன். இங்க வந்து கதை பேசுறவங்க எல்லாம் பிளாக் தான் பண்ண போறேன். Why salt is used as preservatives in food? Addition of salt வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணும். ஓகே, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆஸ்மோசிஸ். ஃபுட்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் போயிடுச்சுனாலே அங்க growth of பாக்டீரியா வளர்றது கம்மி ஆயிடும். மைக்ரோபியல் என்சைம்ஸும் கம்மி ஆயிடும். மீட், ஃபிஷ், கூஸ்பெரி, லெமன், ரா மேங்கோஸ் அதெல்லாம் அப்படிதான் நம்ம ப்ரிசர்வ் பண்றோம். சால்ட்டை பிக்கிள்ஸ், கேன்டு ஃபுட்லயும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது தண்ணியை உறிஞ்சிரும். அதான் வந்து என்னது ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலமா. அப்புறம் தண்ணியை உறிஞ்சிட்டாலே அதுல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியல் growth வந்து கம்மியாயிடும். சாயந்தரம் தாண்டா கிளாஸ் இருக்கும், எய்தர் 6:30க்கு இருக்கும் இல்லைன்னா 7க்கு இருக்கும். சரியா? வாட் இஸ் அடல்ட்ரண்ட்? அடல்ட்ரண்ட்னா என்ன? அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? ஒரு ஃபுட்ல வந்து நம்ம கலக்கிறது, ஏதாவது கலக்கிறத, ஓகேவா? ஃபுட்டுல வந்து நம்ம கலக்கிறோம்ல, ஃபுட்டுல வந்து அது என்ன தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அடல்ட்ரேஷனை இருங்க நான் தேடி பார்க்குறேன். கலப்படம் ஃபுட்ல இருக்கக்கூடிய கலப்படம், அதுதான் வந்து என்னது அப்படின்னா அடல்ட்ரேஷன். ஓகே, ஆமா. Adulteration is defined as the addition or subtraction of any substance from the food or to the food. Natural composition and quality of food substance is affected. அந்த ஃபுட்டோட குவாலிட்டி வந்து அதனால அஃபெக்ட் ஆகும். ஓகே, நம்ம எதையோ ஒன்று ஆட் பண்றோம் இல்ல கம்மி பண்றோம், அதுக்கு பேர் தான் அடல்ட்ரேஷன். Adulterant is any material which is used for the purpose of adulterationக்காக நம்ம யூஸ் பண்ற எனி மெட்டீரியலை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? adulterant அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, நேம் எனி டூ நேச்சுரலி அக்கரிங் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இன் ஃபுட். ஃபுட்ல இருக்கக்கூடிய நேச்சுரலா அக்கர் ஆகக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து என்னது? prussic acid in the seeds of apple, marine toxins in fish. marine toxin in fish நேச்சுரலாவே இருக்கிறது வந்து என்னது அப்படின்னா சீட் ஆஃப் ஆப்பிள்ல இருக்கக்கூடிய prussic acid. ஆப்பிள் சீடு சாப்பிடாதீங்க. அடுத்து வந்து டாக்ஸின்ஸ், மெரைன் டாக்ஸின்ஸ் இன் ஃபிஷ். ஃபிஷ்ல இருக்கக்கூடிய மெரைன் டாக்ஸின்ஸ் எல்லாம். What factors are required for the absorption of vitamin D from the food by body? Human skin can synthesize vitamin D when exposed to sunlight, especially early morning. Especially early morningல human skinனுக்கு வந்து என்ன வேணும்? Sunlight வேணும். When the sun rays fall on the skin, to dehydrocholesterol is converted to vitamin D. Hence vitamin D is called as sunshine vitamin. So என்ன பண்ணணும்? Daily 5 minutes of sun exposure. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு, 11 மணிக்கு, 2 மணிக்கெல்லாம் போறதெல்லாம் sun exposure கிடையாது. காலையில 6லேருந்து 7 மணி இல்லை 7:30 மணி, காலையில 6லேருந்து 7:30 மணிக்கு சன்னில் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பாடியில நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வாங்க. சரியா? நல்லா கை காலு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு போங்க. ஓகே, போயிட்டு மொட்டை மாடியில் போயிட்டு ஜஸ்ட் எக்ஸ்போஸ் யுவர் பாடி டு த சன்லைட். ஓகே, ஒரு 5 மினிட்ஸுக்கு 10 மினிட்ஸுக்கு மட்டும். ரைட் எனி ஒன் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் மினரல்: கால்சியம், சோடியம், அயன், அயோடின். ஓகே, calcium constituent of bones and enamel of teeth, controls muscle contraction. இது ரெண்டுத்துக்குமே calcium ரொம்ப முக்கியம். நம்ம பாடியில மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு calcium ரொம்ப முக்கியம். அடுத்து சோடியம் maintain fluid balance, helps in neurotransmission. சோடியம் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? பாடியில இருக்கக்கூடிய fluid பேலன்ஸ்க்கும் நியூரோ டிரான்ஸ்மிஷன், நியூரான்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கும் இம்பார்ட்டன்ட். அயன் ஹீமோகுளோபின்ல முக்கிய ரோல் பிளே பண்றது அயன். அயோடின் தைராய்டு ஹார்மோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் அயோடின். தைராய்டு ஹார்மோன் ஃபார்ம் ஆக யூஸ் ஆகிறது தான் அயோடின். 2 methods of food preservation. Okay, 2 methods of food preservation. சரியா? ஆரம்பிக்கலாமா?
ப்ளீஸ் சென்ட் த பிடிஎஃப். தோ முடிச்சிடலாம், கொஞ்சம் மட்டும் தான் முடிச்சுட்டு ஐ வில் சென்ட் யூ த பிடிஎஃப். இல்லைனா போதுமா, அப்படியே பிடிஎஃப் கொடுத்துருவா. பிடிஎஃப் கொடுங்க மேம், நாங்கள் படிச்சுக்கிறோம். அப்படியா, சரி, இந்த கொஸ்டினோட நான் முடிக்கிறேன். மீதிக்கு பிடிஎஃப் தரேன், நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? லெட் மீ சேவ் திஸ். அப்போ ஓகே, நான் சேவ் பண்றேன். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் முடிச்சுட்டு ஐ வில் கிவ் யூ த பிடிஎஃப். படிக்க ஆரம்பிச்சிடும். மணி ஆல்ரெடி 9:30. நீங்க படிக்க ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும். ஓகேப்பா, வாங்க இருங்க, இது கம்ப்ளீட் ஆகட்டும். சரி, அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் கம்ப்ளீட் ஆகட்டும். ஏன்னா அப்பதானே நீங்க போயிட்டு படிக்க முடியும். கொஸ்டின் பேப்பர் தரேன். ஷோ த எடிட் ஷோ பண்றேன். ஆனா இது சவுண்ட் வராது இந்த மானிட்டர்ல, தான் பிரச்சனை. நான் ட்ரை பண்றேன். ஓகே, போன்லயாவது சவுண்ட் போடுறேன் தனியா. இதோ பாருங்க, தீமின்னல்ல ஜாயின் பண்ணாதவங்களுக்கு ஒரு குட்டி ரீகேப் கொடுத்துட்றேன். 10th ஸ்டாண்டர்ட் தீமின்னலுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 1999 ஃபார் 1 இயர். ஒரு வருஷத்துக்கே இதான் ஃபீஸ். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கிளாஸஸ் நடக்கும். லைவ் கிளாஸ் இருக்கும், மிஸ் பண்ணிட்ட ரெக்கார்டர் கிளாஸஸ் இருக்கும், பிடிஎஃப்ஸ் இருக்கும், சண்டே ஆனால் டெஸ்ட் இருக்கும், எல்லாமே நடத்துவோம். லைன் பை லைன் நடத்துவோம். அதில் நடத்துறதை மட்டும் படித்தாலே நீங்கள் சென்டம் தாராளமாக வாங்கிடலாம். இதோடைய ஆஃபர் தோ வித்தின் நாளைக்கு நாளான்னைக்கு மத்தியானத்தோட முடிஞ்சிடும். அதனால அதுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, மேம் நான் வந்து நீட்டுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஜேஇக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன், வேதாந்தூர்ல இருக்கக்கூடிய லேர்னிங் சென்டர்ஸ்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய வேதாந்தூர் சென்டர்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கு. சரியா? வேதாந்தூர் லேர்னிங் சென்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கு. சரியா? ஸோ அதை பத்தி நான் சொல்லிடுறேன். அதுல நீங்க படிக்கிறதுக்கு 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வேணும்னா புக்கு விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை போயிட்டு மறக்காம ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடுல எங்கெல்லாம் சென்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. இங்க எல்லாமே உங்களுக்கு 10th போறீங்கன்னா ஃபவுண்டேஷன் கிளாஸஸ், நீட் ஜேஇக்கு ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் வந்து நடக்குது. 𝐓𝐿RJEல பாருங்க எவ்வளவு சூப்பர் ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னா தமிழ்நாடுல மட்டுமே. நீட்டுக்கு பாருங்க ஆல் இந்தியால, இது ஜேஇ அட்வான்ஸ் எவ்வளவு பேர் போயிருக்காங்க பாருங்க. அண்ட் தென் நீட்ல பாருங்க, லாஸ்ட் இயர் நீட் வாஸ் வெரி டஃப் பட் ஸ்டில் ஆல் இந்தியா லெவல்ல எவ்வளவு சூப்பரான மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. சரியாடா? ஸோ அங்க போயிட்டு நீங்க படிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். இல்லைன்னா நான் ஒரு ஃபோன் நம்பர் கூட இப்போ உங்களுக்கு அந்த ஸ்க்ரால்ல வந்து தெரியும், ஒரு ஃபோன் நம்பர் வந்து இருக்கும். அந்த ஃபோன் நம்பரை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? ஓகே, ஸோ அதுதான்டா, டோன்ட் மிஸ் இட். ஓகே, நான் இதோடைய பிடிஎஃப் இப்போ வந்து தரேன். கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? டிஸ்கிரிப்ஷன்ல ஐ வில் அப்லோட் த பிடிஎஃப். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல ஐ வில் அப்லோட் த பிடிஎஃப். ஓகேவா? பாய் பாய், தேங்க்யூ. சரி, அந்த எடிட் தானே காட்டணும், இதோ காட்டுறேன். இருங்க, சவுண்ட் வராது அதுல.
Let me show you the edit. Thank you. Thank you. Thank you. சரியா? Okay.